ஸ்டார்ட் பண்ணலாமா? பண்ணிட்டா சொல்லுங்க எல்லாரும். ஆன்லைன்ல இருக்கவங்க பண்ணிட்டா சொல்லுங்க. என்ன கைஸ் பண்ணிட்டீங்களா? ஆன்லைன்ல இருக்கவங்க ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ் சார். ஓகே குட். ஸோ இங்கே பாருங்க, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டேபிள்ஸ். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. HTML5 டேபிள்ஸ். ஒரு டேபிள் எப்படி டிசைன் பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஓகே, இந்த டேபிள் வந்து உங்களோட ப்ராஜெக்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இப்போ ஒரு கஸ்டமர் ஆர்டர் பண்ணுறாங்க ஆன்லைனில் வச்சுக்கோங்களேன். அவங்க என்னென்னலாம் ஆர்டர் பண்ணுறாங்க, எவ்வளோ ஆர்டர் பண்ணியிருக்காங்கிறத அந்த டேபிளில் நான் போய் டிஸ்பிளே பண்ணலாம். ஓகே, சும்மா ஒரு ரெக்கார்டை மெயின்டைன் பண்ணுறதுக்காக. சரிங்களா? அதை மட்டும் உங்களுக்கு பின்னாடி ரியல் டைம் ப்ராஜெக்ட்டுக்கு உங்களுக்கு தேவைப்படும். அந்த டேபிள் எப்படி டிசைன் பண்ணலாங்கிறத பாருங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ரீகால் மட்டும் நம்ம பண்ணிடுவோம். டிவ். ஓகே, இப்போ நான் ஹெட்டர் வைக்க போகிறேன். அந்த ஹெட்டருக்கு நான் என்ன பண்ணுவீங்க சொல்லுங்கள். ஸ்க்ரீன் பார்த்து சொல்லுங்கள் என்ன பண்ணணும்னு நினைப்பேன். கிளாஸ் கொடுக்கணும். ஓகே, கிளாஸ் வந்து நான் ஹெட்டர்னு வச்சுக்கிறேன். இப்போ இதில் வந்து நான் சும்மா வந்து ஏதோ ஆன்லைன் ஏதோ ஆர்டர் ஏதாவது நான் போட்டுக்கிறேன். அது மட்டும் ஓகே, ஜுக்குன் ஆன்லைன் ஷாப்பிங். ஓகேவா? ஸோ இப்போ இதை நான் ரன் பண்ணேன்னா எனக்கு டிஃபால்ட்டாக எனக்கு என்ன வரும் ஆன்சரு? பிளாக் கலரில் எடுக்கும். ஓகே, ஜஸ்ட் இது ஒரு கோத்ரூ கைஸ். அப்படியே நம்ம கண்டிப்பாக பண்ணுவோம். இப்போ ஜுக்குன் ஆன்லைன் ஷாப்பிங் இருக்கு. இதை நான் வந்து அழகாக பேக்ரவுண்ட்லலாம் கலர் வச்சு சென்டர்லாம் கொண்டு வரணும். அப்போ நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்கள். என்ன ஸ்டைல் ஷீட் யூஸ் பண்ணலாம்? இல்லை, என்ன ஸ்டைல் ஷீட் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணணும்? ஆ, மறந்துட்டீங்களா? ஆன்லைனில் இருக்கவங்க சொல்லுங்க, என்ன நான் ஸ்டைல் ஷீட் யூஸ் பண்ணணும்? சார் உங்க வாய்ஸ் ஆடிபிளா இல்ல சார். ஹலோ. இல்லப்பா, நான் என்ன சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணணும்னு கேட்குறேன். ஹலோ. இன்டர்னல், எக்ஸ்டர்னல், ஓகேவா? அப்புறம் என்னது இன்லைன். இந்த மூணு தானே சிஎஸ்எஸ். எஸ்ஆர் நோ கைஸ்? எஸ் சார். அதுதானே யூஸ் பண்ணணும். சொல்லுங்க, மறந்துட்டீங்க. 2 நாள் தான் கிளாஸ் வைக்கல வாரத்தில். ஓகே ஓகே, பரவாயில்ல பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே கைஸ், ஸோ நல்லா கவனிங்க. இங்கே பாருங்க, மறக்கிறீங்க பாருங்க. என்ன சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணோம்னா இன்டர்னல் சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணணும்னு சொல்லிடுங்க. அவ்வளோதான், புரிஞ்சா? ஓகே, அப்போ இந்த இன்டர்னலில் நான் யூஸ் பண்ணி பண்ண போகிறேன், இல்லை எக்ஸ்டர்னல் நீங்கள் பண்ணலாம். ஓகே, இப்போ நான் இன்டர்னல் எப்படி பண்ணுவேன்? ஹெட்டுக்குள்ளே ஸ்டைல் ஓப்பன் பண்ணி, ஓகே, அதில் என்ன போடணும் சொல்லுங்க. எப்படி நான் டிசைன் பண்ணுவேன்? இல்லை பாடி இல்லை, நான் சொன்னது இதை தான் நான் டிசைன் பண்ண சொன்னேன். ஹெட்டரை நான் டிசைன் பண்ணணும். டாட். ஏன் டாட் போடுறோம்? கிளாஸ் நேம். ஓகே, டாட் ஹெட்டர். அதில் நான் பேக்ரவுண்ட் கலரு அது நீங்கள் என்னென்னு கொடுத்துக்கலாம். ஓகே, அதோட கலர் வந்து ஒயிட்டு, பேக்ரவுண்ட் கலர் ப்ரௌனு, கலர் வந்து ஒயிட்டு. வேற என்ன? பேடிங்னா என்ன சொல்லுங்க. வாட் இஸ் பேடிங்? நான் அப்படியே சொல்லி கொடுத்தேன். நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சதை வச்சு சொல்கிறீங்க. கரெக்டாக தான் நீங்கள் சொல்கிறது. ஆனால் நான் என்ன சொல்லி கொடுத்தேன்? பேடிங்னா என்ன கைஸ்? It declare the space inside the element. கரெக்டாக உங்கள் நோட்டை திருப்பி படிங்க பார்ப்போம். நோட்ல பார்த்து சொல்லல, நானா சொல்றேன் சார். நான் என்ன சொல்லி கொடுத்தேன்? ஒரே லைன் தான் சொன்னேன். பேடிங்னா என்ன நான் தெளிவாக சொன்னேன். இன்டர்வியூ கொஸ்டின் சொன்னேன். மறந்துட்டீங்க பாருங்க. To create space around the element content. அவ்வளோதான், ஒரு லைன் தானே. ஓகே, நல்லா கவனிங்க, மறக்காதீங்கப்பா. ஓகே, ஸோ அதுக்காக தான் நான் இடையில கிளாஸ் வைக்கிறது. பேடிங்கிறது என்னன்னா டு கிரியேட் அ ஸ்பேஸ் அரவுண்ட் தி எலமெண்ட். அது எலமெண்ட் அரவுண்ட் என்னது? சுற்றி 4 பக்கமும் சுற்றி ஒரே அளவில் உங்களுக்கு ஸ்பேஸ் கிரியேட் ஆகும். ஓகே, அதை மறந்துடாதீங்க. அதுக்கு தான் இப்போ நான் ரீகால் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், எனக்கு வந்து பேடிங் வந்துருச்சா? ஓகே, இப்போ அதை டெக்ஸ்ட் அலைன் சென்டர் வச்சுக்கோங்க. பாருங்க, வந்துருச்சு பாருங்க, அழகா எனக்கு நீட்டாக வந்துருச்சு பாருங்க. ஏன்னா அந்த ஜுக்குன் ஆன்லைன் ஷாப்பிங்கிற அந்த எலமெண்ட்டை சுற்றியே ஒரு ஸ்பேஸ் 4 பக்கமும் கிரியேட் ஆயிருக்கு. இதுதான் பேடிங். அப்போ மார்ஜின் என்னது? டூ. ஓகே, இதை நீங்கள் நோட்டை பார்க்காம அடுத்த தடவை நான் கேட்குறப்ப சொல்லணும். புரியுதா? ஏன்னா இதுதான் மெயின் இன்டர்வியூலேயே கேட்பாங்க. ஓகேவா? என்னாச்சு? இல்லைன்னா
அங்க மாத்திக்கோங்க, அந்த பிளக் பாயிண்ட் அங்க மாத்திக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு ஏறலன்னா அங்க மாத்திக்கோங்க பக்கத்துல. ஓகேப்பா. ஸோ அப்போ மார்ஜின் என்னது? டு கிரியேட் அ ஸ்பேஸ், அப்புறம் டு என்டையர் எலமெண்ட் கண்டென்ட் டு அவுட் சைட், அதாவது ஸ்க்ரீன் பார்டர். ஓகேவா? ஸோ அதுதான் மார்ஜின். இப்போ அது வேணும்னா நீங்கள் வச்சுக்கலாம், இல்லைனா விட்டுறலாம். ஓகே. ஸோ இப்போ நான் வந்து ஒரு ஹெட்டர் நான் வந்து டிசைன் பண்ணிட்டேன். ஓகேவா? சரி, அடுத்து வந்து நான் வந்து ஒரு நேவிகேஷன் பார் டிசைன் பண்ணுவேன். அதுக்கு நான் என்ன டாபிக் யூஸ் பண்ணுவேன் சொல்லுங்க சொல்லுங்க. நேவ் பாருக்கு நான் என்ன டாபிக் யூஸ் பண்ணணும் HTML ல? ஆர்டரா? அது என்ன டாபிக்? அதுதான் மறந்துட்டீங்களா? என்னப்பா ஆன்லைன்ல இவ்வளவு பேர் இருக்கீங்க, மறந்துட்டீங்களா? லிஸ்ட் டாபிக் யூஸ் பண்ணணுமா இல்லையா? அதான சொல்லி கொடுத்தனா இல்லையா? எழுதுனீங்களா இல்லையா எல்லாரும்? Yes, sir. Unordered. மறந்துறீங்க பாருங்க கைஸ். இப்பயும் சொல்றேன், ப்ரோக்ராமிங்கிறது அதான் ஒரு கொஞ்ச நாள் 3 நாள் விட்டீங்கன்னா மறந்துடும். இந்த ஃப்ளோலயே உங்களை நான் இன்டர்வியூ எடுத்துட்டு போனோம். அதுக்கு தான். அப்பதான் உங்களால சக்சஸ் ஆக முடியும். பாருங்க, நிறைய வீடியோ பாத்தீங்களா? ஒரு பையன் பிளேஸ் ஆயிட்டான், எல்லாம் அதை படிச்சு முடிச்சு பாருங்க 15 நாள் கூட ஆகலாம் பிளேஸ் ஆயிட்டான். ஏன்னா அந்த ஃப்ளோலே வரணும். ஓகேவா கைஸ்? அதுக்காக தான் டச் விட்டுறாதீங்க, ஈஸியா உள்ள போயிடலாம். ஐடியில் உள்ள போயிட்டீங்கன்னா 1 வருஷம் தான் கைஸ். எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிங்கன்னா உங்களை லெவலே வேற எடுத்து. ஓகே. ஸோ நல்லா கவனிங்க. இப்போ நான் என்ன சொல்லி தர போறேன் அப்படின்னா, ஒரு நேவிகேஷன் பார் டிசைன் பண்ண போறேன். அது எப்படிங்கிறத பாருங்க. ஒரு டிவ் வச்சுக்கிறேன். அந்த டிவ் கிளாஸ் இதுக்கு வந்து நான் nav பார்னே வச்சுக்கிறேன். புரியுதா? ஓகே. இதை யாரும் நீங்க பண்ண வேணாம்ப்பா, ஜஸ்ட் பாருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் போலாமா? ஓகே. நெக்ஸ்ட் நான் என்ன லிஸ்ட் நான் யூஸ் பண்ணுவேன்? அன்ஆர்டர் லிஸ்ட், UL அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. அப்ப நான் UL டாக நான் போட்டுக்கிறேன். அதுக்குள்ள நான் எப்படி போடுவேன்? L லைன் போடுவேன். L லைனா என்னது? லிஸ்ட். வெறும் அதான் லிஸ்ட். L லைனா என்ன? நோட்ல எழுதுனீங்களா? லிஸ்ட் ஐட்டம்ஸ். ஓகே. நல்லா கவனிங்க. ஸோ அடுத்த தடவை நாளைக்கு கேட்குறப்பெல்லாம் நீங்கள் சொல்லணும்ப்பா. ஓகே. எல்லைனா என்னன்னா லிஸ்ட் ஐட்டம்ஸ் தான் அப்படி சொல்லுவோம். அதை தான் நீங்கள் ஹோமு, அபவுட், லாகின், ரெஜிஸ்டர்லாம் போடுவீங்கல்ல. ஓகே. அதை அப்படி ஆங்கர் டாக்குள்ளே போடணும். ஆங்கர் டாக்குள்ளே இப்போ நான் வந்து ஹோம் அப்படின்னு போட்டுக்கிறேன். இல்லை ஹச்ரஃப்ல ஏதாவது index.html. ஓகே. மறந்துடாதீங்கப்பா, இப்படி தான் போடணும். ஓகே. கோகுல் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்ல? கோகுல்? எஸ் சார். ஓகேப்பா. தெரியலனா சொல்லுங்க, சொல்லித்தரேன். சரிங்களா? ஓகே சார். ஓகே குட். ஸோ இப்போ பாருங்க, நான் வந்து ஒரு நேவிகேஷன் பார் நான் பண்ணிட்டேன். ஓகே. இதை நான் எப்படி டிசைன் பண்ணுவேன்? இதை தான் நான் லாஸ்ட் வீக் நான் சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு, லாஸ்ட் கிளாஸில் வெனஸ்டே நம்ம பார்த்தப்ப. ஓகே. இப்போ இதை நான் எப்படி கனெக்ட் பண்ணுவேன்? ஃபர்ஸ்ட் டாட் nav பார், அந்த nav பாருக்குள்ள இருக்கிற ULனா ஒரு ஸ்பேஸ் விடணும். ஓகேவா? புரியுதா? இதே இந்த nav பாருக்குள்ள இருக்கிற ஒரு கிளாஸை நான் கனெக்ட் பண்ணணும். எப்படி கனெக்ட் பண்ணுவேன் சொல்லுங்க? Greater than symbol dot. கிரேட்டர் than சிம்பிள் போடணும். அதாவது ஒரு கிளாஸுக்குள்ள இன்னொரு கிளாஸ் இருக்கு, அதை எப்படி கனெக்ட் பண்ணுவேன் சொல்லி கொடுத்தனா? டாட் nav பார் கிரேட்டர் than சிம்பிள் டாட். ஓகே. மறந்துடாதீங்க. இப்போ என்கிட்ட அதை வந்து இது கிடையாது, ஒரு கிளாஸுக்குள்ள இன்னொரு கிளாஸ் கிடையாது. ஓகேவா? அதனால நான் ஸ்பேஸ் விட்டுருக்கேன். புரிஞ்சா? இதுல நல்லா தெளிவா இருங்கப்பா. ஓகே. இப்போ அந்த ULக்கு நான் என்ன பண்ணுவேன்? ஃபர்ஸ்ட் லைன் கோட் என்னது? லிஸ்ட் ஸ்டைல் டைப் நன்னு கொடுக்கணும். ஏன் இது என்னது? எப்படின்னா என்ன சொல்லுங்க சொல்லி கொடுத்தனா நான் இருக்கா? லிஸ்ட் ஸ்டைல் டைப் நன்னுனா என்ன? அந்த டாட்டை ரிமூவ் பண்ணிரும். டாட் வரக்கூடாது. இங்க பாருங்க, இந்த லெஃப்ட் சைடுல இருக்கிற அந்த டாட்டை ஃபுல்லா ரிமூவ் பண்ணிருச்சா? புரியுதா? ஓகே. ஸோ நல்லா கோட கவனிங்க. அடுத்து என்ன அப்படின்னா, மார்ஜின் 0 செட் பண்ணுவேன், பேடிங் 0 செட் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா அப்பதான் அது ஒட்டி எனக்கு எடுக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ பாருங்க, என்னோட வேர்டு வந்து இங்கே ஒட்டி டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, நல்லா கவனிங்க, மார்ஜின் பேடிங். ஓகே. அதுக்கப்புறம் வந்துட்டு ஓவர்ஃப்ளோ ஹிட்டன் ஒன்று சொல்லி கொடுத்தேன். இது எதுக்காக போடுறோம்? ஓவர்ஃப்ளோ ஹிட்டன் எதுக்காக போடுறோம்? அந்த லிஸ்ட்ல எவ்வளோ கொடுத்தாலும் அந்த மார்ஜினை விட்டு வெளில வராது. ஆமா. எஸ் குட். ஓகே. அப்ப நீங்க எவ்வளோ லைக் அது நீங்க பார்டர் போட்டால் தான் உங்களுக்கு தெரியும். ஓகே. நீங்க பார்டர் போட்டு பார்த்தீங்கன்னா அது ஓவர்ஃப்ளோ ஆகாதுன்னு சொல்லுவாங்க. நீ என்னதான் தண்ணி ஊற்றினாலும் அந்த பக்கெட்டுக்குள்ள தான் இருக்கும் அந்த மாட்ட கணக்கு. சரிங்களா? அடுத்து என்ன? அது பேக்ரவுண்ட் கலர் வந்து இப்போதைக்கு நான் எல்லோ அப்படின்னு செட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ பேக்ரவுண்ட் கலர் வந்துருச்சு. புரியுதா கைஸ்? ஓகே. இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? அந்த nav பாருக்குள்ள இருக்கிற UL, அந்த URக்குள்ள இருக்கிற லிஸ்ட், இதை நான் ஃப்ளோட் லெஃப்ட்னு கொடுப்பேன். இது என்னது? ஃப்ளோட் லெஃப்ட்னா என்னது?
அவ்வளோதான். ஓகே, உங்களோட எல்லா டேட்டாவும் லெஃப்ட் சைடில் வந்துடும். ஹோமு, லாகின், ரெஜிஸ்டர், அபவுட்டுன்ட்டு. புரியுதா? கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கூட மாத்திரமா அதே மாட்டம் தான். டாட் நவ்பாருக்குள்ளே இருக்கிற யூஎல், அதுக்குள்ளே இருக்கிற எல்ஐஏ, அதுக்குள்ளே இருக்கிற ஆங்கர் டேக். புரிஞ்சா? அதோட கலரை ஃபஸ்ட்டு நீங்கள் மாற்றுங்க. கலர் வந்து இப்போ கலர் வந்து நான் என்ன கொடுக்குறேன்னா ரெட் கலர் கொடுக்குறேன். இங்கே சேஞ்ச் ஆகுதான்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். சேஞ்ச் ஆகுது. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுக்குறேன்னா இதோட ஃபாண்ட் சைஸ் கொடுக்கலாம். ஃபாண்ட் சைஸு ஒரு 30 பிக்சல் கொடுக்குறேன். ரொம்ப பெருசாக இருக்கா? வந்திருக்கா? அடுத்து என்ன கொடுக்கலாம் அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் பார்டர் செட் பண்ணணும். ஃபஸ்ட்டு பார்டர் உங்களுக்கு தெரியும், 1 பிக்சல் சாலிடு பிளாக்கு. ஓகே, அப்போ ஒவ்வொரு இதை சுற்றியும் உங்களுக்கு வந்து பார்டர் வந்துடும். அதுக்கு முன்னாடி ஏன் இதை கொடுக்குறோம் அப்படின்னா டிஸ்பிளே பிளாக்கு கொடுக்கணும். டிஸ்பிளே பிளாக்னா என்ன கைஸ் சொல்லுங்க? டிஸ்பிளே பிளாக்னா இன்டர்வியூ கொஸ்டின் சொல்லி கொடுத்தேனே, சொல்லுங்க. டிஸ்பிளே பிளாக்னா என்ன மறந்துட்டீங்களா? லிஸ்ட் ஐட்டம் சுத்தி ஒரு பாக்ஸ் மாதிரி கிரியேட் ஆகும். ஒவ்வொரு அந்த வேர்டை சுற்றியும் இப்போ ஹோமு லாகின்னா சுற்றி பாக்ஸ் கிரியேட் ஆகும். அதை கண்ணில் பார்க்கறதுக்கு தான் இந்த பார்டர் போட்டேன். புரியுதா? அதுக்கப்புறம் நீங்கள் அதை எடுத்து விட்டுக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் நான் பேடிங் போடுறேன். ஸோ பேடிங் வந்து ஒரு 20 பிக்சல். ஓகேவா? இங்கே பாருங்க, இப்போ நீட்டாக வந்துருச்சு எனக்கு. புரியுதா கைஸ்? ஓகே, அடுத்து என்ன பண்ணுவீங்க? இப்போ எனக்கு அந்த பார்டர் வேணான்னா எடுத்து விட்டுருக்கலாம். ஓகே, இப்போ வந்து அந்த அண்டர் ஸ்கோரை நான் தூக்கணும். அப்போ நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்க? இப்போ அந்த அண்டர் ஸ்கோர்லாம் நான் ரிமூவ் பண்ணணும். டெக்ஸ்ட் டெக்கரேஷன். அவ்வளோதான். ஓகே, டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நன்னு. கைஸ் இதை நீங்கள் வந்து மக்கப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. தெரிஞ்சுக்கிட்டா போதும், எது எதை எதுக்கு போகிறோன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். அதுதான் நான் சொன்னேன். புரியுதா? இப்போ எனக்கு அழகாக ஒரு நேவிகேஷன் பார் டிசைன் பண்ணிட்டேன்னா புரியுதா? இல்லை யாருக்கா டவுட் இருக்கா இப்போ வரைக்கும்? இப்போ உங்களுக்கு ரீகால் பண்ண மாட்டேன் இருக்கா லாஸ்ட் வீக் பார்த்தது? ஓகே குட். இப்போ அடுத்து தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் டேபிள். ஓகே, அந்த டேபிளை பற்றி நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ டேபிளுக்கு இங்கே நல்லா கவனிங்க. இதை நீங்கள் உங்கள் லேப்டாப்பில் இப்போ பண்ணி பார்க்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் டேரெக்டாக போட்டு பாருங்கள். டிவ் போட்டுக்கோங்க. ஓகே, அந்த டிவ் கிளாஸ் இதுக்கு வச்சுக்க என்ன செக்ஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். செக்ஷன் 1 அப்படின்னு வச்சுக்கிறேன். இதுக்குள்ளே வந்து நான் என்ன பண்ணுறேன், ஒரு டேபிள்ங்கிற அந்த எலமெண்ட்டை போடுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள், அப்புறம் நீங்கள் பண்ணுங்கள், நான் டைம் தரேன். ஓகேவா? ஓகே, அப்போ இந்த டேபிள்ங்கிறது என்னது? ஏன் நான் எலமெண்ட்னு சொல்கிறேன்? ஏன்னா ஓப்பனிங் டேக் இருக்குது, க்ளோசிங் டேக் இருக்குது. எந்தெந்த டேகுக்கெல்லாம் ஓப்பனிங் க்ளோசிங் இருக்கோ அதை எலமெண்ட்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்போ இந்த டேபிள்குள்ளே நான் என்ன போடுவேன்னா டிஹெச் அப்படின்னு போடுவேன். டேபிள் ஹெட்னு அர்த்தம். நோட் பண்ணுங்கள், இதை நோட் பண்ணுங்கள். டிஹெச்னா டேபிள் ஹெட்னு அர்த்தம். நோட் பண்ணுங்க. நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே, இப்போ டிஹெச்னா என்னது? டேபிள் ஹெட். இந்த டேபிள் ஹெட்டுங்கிறது என்னன்னா இந்த நீங்கள் இந்த டேபிள் எல்லாம் மேலே காலம் போடுவீங்களா? ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், காலம். ஃபர்ஸ்ட் நேம்னா அவனோட ஃபர்ஸ்ட் நேம் ஃபுல்லாக டிஸ்பிளே ஆகும். அப்படி அந்த காலமை குறிக்கிறதுக்கு தான் டேபிள் ஹெட்டுன்னு போடணும். அதில் ஒவ்வொரு ரோவாக தான் போடணும். இப்போ ஃபர்ஸ்ட் ரோ வந்து என்னது? டிஆர் அப்படின்னு போடணும். இப்போ டிஆர்ங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ரோ. ஃபர்ஸ்ட் சீரியல் நம்பர் போடுவோம். அப்புறம் இன்னொரு ரோ என்ன போடுவோம் அப்படின்னா டிஆர்னா டேபிள் ரோ அப்படின்னு அர்த்தம். நோட் பண்ணிக்கோங்க. டேபிள் ரோ அப்படின்னு அர்த்தம். நோட் பண்ணுங்க கைஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நேம், அப்புறம் டிஆரில் வந்து லாஸ்ட் நேம், அப்புறம் என்னது? இமெயில் ஐடி. ஓகே, அதுக்கப்புறம் நான் சும்மா அப்படி ஆக்ஷன் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இது அப்படியே எழுதுங்க. இதை அப்படியே நோட் பண்ணுங்க உங்கள் நோட்டில். டிஹெச்சுக்குள்ளே இதெல்லாம் இருக்கணும். இதுதான் டேபிள் ஹெட்டு. இப்போ நான் இதை ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு காலம் மாட்டேங்க வரும். பார்த்தீங்களா? சீரியல் நம்பர், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் இந்த பக்கம் வந்துருக்கு பாருங்களேன். ஓகே, இதை நோட் பண்ணுங்க கைஸ். இதை நோட் பண்ணுங்க. ஐஃபன் போட்டு எழுதிக்கோங்க. டிஹெச்னா டேபிள் ஹெட், டிஆர்னா டேபிள் ரோ அப்படின்னு போட்டு எழுதிக்கோங்க.
நோட் பண்ணிட்டா சொல்லுங்க, நெக்ஸ்ட் போலாம். நெக்ஸ்ட் போலாமா? Yes, sir. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஓகே பண்ணிட்டா சொல்லுங்க, பண்ணிட்டா சொல்லுங்க. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் இந்த ஒரே ஒரு ஸ்டெப் தான். அங்க பாருங்களேன், இப்போ இந்த டிஹெச்க்கு அப்புறம் நான் வந்து என்ன போடுவேன் அப்படின்னா டிடின்னு போடுவேன். ஓகேவா கைஸ்? ஒரே நிமிஷம். இதை இப்படி மாற்றலாம். ஒரே நிமிஷம் கைஸ், இப்படி போட்டால் எடுக்காது. கைஸ் ஒரே நிமிஷம், நீங்கள் சின்ன சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரோ போடுங்க. ஓகேவா? டேபிள் ரோ போடுங்க. ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் பண்ணுங்க. ஒரே நிமிஷம். இதில் டிஹெச் போடுங்க. ஒவ்வொரு டிஹெச்னு போட்டால் கரெக்டாக இது கரெக்டாக வரும். கைஸ் இப்படி மாற்றிக்கோங்க. கைஸ் கூட இப்படி மாற்றிக்கோங்க. ஒன்றும் இல்லை, அந்த டிஹெச்ங்கிற இடத்துல டிஆர் போடுங்க. ஏன்னா ஒவ்வொரு ரோவாக பண்ணலாம். அப்போ தான் ஆன்சர் கரெக்டாக வரும் உங்களுக்கு. இல்லைனா அது வேறு மாடல் டிஸ்பிளே ஆகும். ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் நேமு, இது வந்து லாஸ்ட் நேமு, இது வந்து இமெயில் ஐடி, இது வந்து ஆக்ஷன். ஓகே, அப்போ டேபிள் ரோ ஒவ்வொரு ரோவாக நான் டிசைன் பண்ணுறேன். ஓகே, இன்னொரு ரோ நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து டிடின்னு வச்சுக்கோங்க. டிடினா டேபிள் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு அர்த்தம். ஓகே கைஸ் ஒரே நிமிஷம் பாருங்க. ஒரே நிமிஷம் பாருங்களேன். ஒரே நிமிஷம் பாருங்க, அப்புறம் நீங்கள் பண்ணுங்க. ஓகே கைஸ் ஒரே நிமிஷம் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ரோ கிரியேட் பண்ணிட்டேன். ஓகே, அதில் என்ன போட்டிருக்கேன்? டேபிள் கெட்டு. ஏன்னா அந்த காலம் வரணும். அடுத்த ஒரு ரோ கிரியேட் பண்ணியிருக்கேன். இதில் டேபிள் டிஸ்கிரிப்ஷன், அந்த காலத்துக்கு தேவையான வேல்யூ. இப்போ சீரியல் நம்பர் வந்து நான் 1. ஓகேவா? அடுத்து என்னது? இல்லைனா நான் இப்படி வச்சுக்கலாமா? இப்போ சீரியல் நம்பர் போடுறேன்ல, அதுக்கு போல நான் பஸ் நம்பர்னு வச்சுக்கிறேன். உங்களுக்கு ஈஸியாக புரியுற மாட்டோம். பஸ் நம்பர் இங்கே வந்துடணும், ஃப்ரம் வந்துடணும். ஓகேவா? நீங்கள் பண்ணாதீங்க. ஒரே நிமிஷம். 2 வந்துடணும். அப்புறம் இங்கே என்ன பாருணும்? டைம் வந்துடணும். டேட் அண்ட் டைம். ஓகேவா? டேட் அண்ட் டைம், அப்புறம் ஆக்ஷன். ஓகேவா? இது என்ன அப்படின்னா, இப்போ நான் பஸ் நம்பர் என்ன போடுவேன்? இப்போ 01ங்கிறது ஃபர்ஸ்ட் நம்பரு. ஓகே, அடுத்து டிடிங்கிறது என்னது? ஃப்ரம் எங்கேருந்து எந்த ஊருக்கு போகிறீங்க? சென்னையிலேருந்து. அடுத்து டிடி என்னது? மதுரைக்கு போகிறீங்க. ஓகே, அடுத்து எந்த டேட் அண்ட் டைமில் போகுது அப்படின்னா, நான் சும்மா ஜூன் 15 8 PM, நைட் 8 மணிக்கு கிளம்புது வண்டி. ஓகே, ஆக்ஷனில் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா ஆங்கர் டேக்குக்குள்ளே அந்த ஆக்ஷனை போடுங்க. அதாவது நான் புக் அப்படின்னு கொடுப்பேன். புரியுதா கைஸ்? புரியுதா? ஓகே, ஸோ இப்போ போய் நான் ரன் பண்ணுறேன். இங்கே பாருங்களேன், எனக்கு இந்த மாட்டம் வந்திருக்கணும். பஸ் நம்பர் வந்து 1, ஃப்ரம் வந்து சென்னை, 2 வந்து மதுரை, டேட் அண்ட் டைம் வந்து ஜூன் 15 8 மணிக்கு. ஓகே, ஆக்ஷன் புக்கு. ஓகே, புரியுதா கைஸ்? ஸோ இங்கே நல்லா கவனிங்க. இந்த ரோவை வந்து அப்படியே நீங்கள் எத்தனை தடவைனாலும் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்குள்ளே நீங்கள் உள்ள வேல்யூ மாற்றிக்கோங்க. அடுத்து இது வேறு ஊருக்கு போட்டுக்கோங்க. இப்போ பார்க்குறதுக்கு ஒரு டேபிள் அளவுக்கு இல்லைனாலும் அந்த லுக்கு வருதா? புரியுதா? எஸ்ஆர் நோ கைஸ்? ஆன்லைனில் இருக்கவங்க புரியுதா? எஸ் சார். ஓகே சரி சார், ஆனால் இது பார்க்குறதுக்கு டேபிள் மட்டுமே இல்லையே அப்படின்னா, அப்போ நீங்கள் சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணணும். அதுக்கு தான் இங்கே போடணும். இங்கே பாருங்கள், என்னது அந்த டாட், என்னது டாட் செக்ஷன் 1க்குள்ளே இருக்கிற இன்ட்ரி போயிட்டு வரீங்களா? என்னாச்சு? என்ன கோடு? பர்டன்ஸ். ஆமா, இந்த புள்ளி புள்ளியா வச்சு வருமே டிசைன். வேற? ஓகே ஓகே சரி ஓகே சரி, நான் பேசலாம் அதை பற்றி. ஓகே ஓகே ஸோ அப்போ அந்த செக்ஷனில் வந்து செக்ஷனுக்குள்ளே இருக்கிற அந்த டேபிள். ஓகேவா? ஸோ அப்போ அந்த டேபிளை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபாண்ட் சைஸ் வந்து ஒரு 20 பிக்சல் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, பேடிங் வந்து ஓகே இது மட்டும் கொடுத்துக்கிறேன். இப்போ சேஞ்ச் ஆகுதான்னு பார்த்துக்கலாம். செக்ஷன் 1ன்னு கொடுத்தேனா? ஓகே சேஞ்ச் ஆயிருக்கு.
இந்த இதுலயே டேபிள் கமா டிஹெச் கமா டிடின்னு போட்டிங்கன்னா மொத்தமாக உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும், இது சேஞ்ச் ஆகும். ஓகே, போட்டுட்டு பார்டர் போடணும். பார்டர் 2 பிக்சல் சாலிடு பிளாக். சாரிப்பா. ஓகே, இப்போ பார்த்தீங்களா ஒரு டேபிள் லுக்கு வருதா கைஸ்? இதுலயே இன்னொன்று இருக்கு, பார்டர் கொலாப்ஸ்னு ஒன்று இருக்கு. பார்டர் கொலாப்ஸ் போட்டு கொலாப்ஸ்னு போடணும். போட்டிங்கன்னா உங்களுக்கு நீட்டாக இந்த இது வந்துடும். பார்டர் மாட்டோம். இதுக்குள்ளே இப்போ நீங்கள் பேடிங் போடணும், அவ்வளோதான். பேடிங் ஒரு 20 பிக்சல், அவ்வளோதான். இப்போ எப்படி டேபிள் மாட்டம் வந்துருச்சா? இதை நீங்கள் சென்டரில் டிஸ்பிளே பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி மார்ஜின் டாப் கொடுத்துக்கோங்க. மார்ஜின் டாப்பு ஒரு 30 பிக்சல், அப்போ தான் அது மேலே கொஞ்சம் ஸ்பேஸ் வரும். வந்திருக்கா? இப்போ அதை அப்படியே எப்படி சென்டரில் கொண்டு வருவீங்க? இது ஒன்றும் இல்லை, இந்த டேபிளுக்குள்ளே நீங்கள் சென்டரை போட்டால் வேலை முடிஞ்சு போச்சா? ஓகே கைஸ், புரியுதுல? நான் சென்டருக்குள்ளே போட்டேன்னா அது சென்டரில் வந்துடும், அவ்வளோதான். எப்படி நீட்டாக இருக்க பார்க்கறதுக்கு? புரியுதா கைஸ்? ஓகே, இதே மாட்டம் அப்படியே பண்ணி பாருங்க பார்ப்போம். எல்லாரும் பண்ணுங்க. உங்கள் அவுட்புட் வந்துச்சுன்னா சொல்லுங்கள். இதே மாட்டம் பண்ணி பாருங்க. நான் சிஎஸ்எஸ் காட்டுறேன், பார்த்துக்கோங்க. அதாவது செக்ஷன் 1க்குள்ளே இருக்கிற டேபிள் கமா டிஹெச் கமா டிடினா நான் ஒரே இதை ஓகே எல்லாத்தையும் அட் டைமில் எல்லாத்தையுமே நான் ஒரே நேரத்தில் டிஸ்பிளே பண்ணுறேன். அதுக்காக இப்படி போட்டிருக்கேன். ஓகே, ஸோ இதை எல்லாரும் டிசைன் பண்ணுங்க பார்ப்போம். அழகாக பண்ணுங்க கைஸ். இந்தாங்க நான் கோடு வந்து நான் காட்டுறேன். சென்டருக்குள்ளே போட்டு போடுங்க, அப்போ தான் அழகாக நீட்டாக வரும். புரியுதாப்பா உங்களுக்கு? ஆன்லைனில் இருக்கவங்க வெற்றி செல்வி, கோகுல், காவியா, பிரீத்தி பண்ணுங்க. பண்ணிட்டு சொல்லுங்க. டவுட் இருந்தா கேளுங்க. என்ன கம்பெனி பாது? எங்க இருக்காது? இந்த இங்க நான் இந்த லைன் OMR ரோடு தான். அது எல்லாமே அதான் ப்ராப்ளம் சால்விங்ல வர ஒரு டாபிக். அது எல்லாமே பேட்டர்ன்ஸ். அதில் ஃபுல்லாக ஃபார் லூப் தான் யூஸ் பண்ணணும் நீங்கள். ஆனால் கொஞ்சம் முன்னாடி இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க, அதான் எனக்கு வேற ஒன்றும் இல்லை. சரி, நல்லா தான். ஏன்னா அந்த ப்ராப்ளம் சால்விங் நான் சொன்னேன்ல கிளாஸ் ஓப்பேன்னு சொல்லிட்டு, அதெல்லாம் இதெல்லாம் நான் சொல்லி தருவேன். பட் சரி பரவாயில்ல, உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்குல்ல. ஓகே சிஸ்டர் இல்லை, அதான் பேப்பர்லாம் சொன்னாங்க. எழுதிருக்கீங்களா ஏதாவது? பாருங்க கைஸ், இன்டர்வியூக்கு ரெடி ஆகிக்கோங்க. இப்போ தான் பசங்க இப்போ இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வராங்க. டச்சிலே இருங்க, எப்போனாலும் இன்டர்வியூ சொல்லுவாங்க. வேற எதுவும் இன்டர்வியூ எதுவும் சொன்னாங்களா அதுக்கப்புறம்? நீங்க மட்டும் அட்டன் பண்ணீங்களா? இந்த டெல் மீ அபௌட் யுவர் செல்ஃப் அது இது எதுவுமே கேட்கல. போனீங்க, பேப்பர் கொடுத்தாங்க, எழுதுனீங்க. அப்ப இதுக்கப்புறம் சும்மா நாலேஜ் இருக்கான்னு டெஸ்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் தான் கூப்பிடுவாங்க அப்ப இன்டர்வியூக்கு. ஓகே, என்ன கைஸ், சிஎஸ்எஸ் காட்டவா? இங்க பாருங்க, சிஎஸ்எஸ் காட்டுறேன் பாருங்க, பண்ணிக்கோங்க. அந்த பார்டர் கொலாப்ஸ்னு ஏன் கொலாப்ஸ் போட்டேன்னா, அந்த டபுள் பார்டரா வந்துச்சுல, அதை எல்லாமே அதை ரிமூவ் பண்ணி ஒரே பார்டரா மாத்தோம்.
பண்ணிட்டீங்களா கைஸ்? எது டவுட் இருக்கா? யாருக்கும் வரலையா அவுட்புட்டு? ஆன்லைன்ல இருக்கவங்களுக்கு என்னாச்சு? பண்ணிட்டீங்களா? கோகுல், Yes, sir. பண்ணியாச்சு. காவியா, பிரீத்தி, பண்ணியாச்சு sir. செல்வி பண்ணுங்க. பண்ணிட்டா சொல்லுங்கப்பா. பண்ணியாச்சு சார். என்ன கொடுப்பா? ஓகேவா? என்ன கைஸ், யாருக்கு வராம இருக்கா டவுட்? இது இருக்கா? வரல அவுட்புட்டு? ஓகே ஓகேப்பா. ஓகேப்பா. ஆன்லைன்ல இருக்கவங்க பண்ணிட்டீங்களா? எஸ் சார். செல்வி Yes, ஓகே, sir. வேற கோகுல் ஓகே, காவியா, பிரீத்தி எல்லாம் பண்ணிட்டீங்களா? எஸ் சார். ஓகே, சும்மா இது ஒரு பேசிக்ஸ் தான்ப்பா, சரிங்களா? இது நீங்க நிறைய சிஎஸ்எஸ் அப்படியே அப்படி இப்படின்னு டிசைன் பண்ணலாம். பட் ஒரு பேசிக்கா ஒரு டேபிள் எப்படி டிஸ்ப்ளே பண்றது சொல்லிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? நீங்க சதீஷ் அன்வெஸ்ட் பண்ணிட்டீங்களா? ஓகே கைஸ், ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பாருங்க. நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னா சிமெண்டிக் எலமெண்ட்ஸ். நோட் பண்ணிக்கோங்க, HTML5 சிமெண்டிக் எலமெண்ட்ஸ். HTML5 சிமெண்டிக் எலமெண்ட்ஸ். இது வந்து சும்மா ஒரு தியரிட்டிக்கல் தான் இது, சரிங்களா? சிமெண்டிக் எலமெண்ட்ஸ்னா என்ன அப்படின்னா how to display இல்லனா how to develop அப்படி போட்டுக்கோங்க. how to develop structure of the HTML code. how to develop அப்படி போட்டுக்கோங்க.
எப்படி ஒரு HTML ஸ்ட்ரக்சரா கிரியேட் பண்ண போறோம் அதுதான். ஓகே, how to develop இல்லனா to create a structure of the web page ன்னு கூட போட்டுக்கோங்க. எப்படினாலும் எழுதுங்க to create a structure of the web page. To create a structure of the web page. எப்படினாலும் எழுதிக்கலாம். இது என்னன்னா எனக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சரா எப்படி வந்து நம்ம டிசைன் பண்றது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம பாடி ஸ்ட்ரக்சர் வரையறோம்னா மேல தலைக்கு நம்ம நேம் என்ன கொடுப்போம், ஹெட்னு கொடுப்போம், அப்புறம் நெக், அப்புறம் பாடி, ரைட் ஹேண்ட், லெஃப்ட் ஹேண்ட், அதுக்குன்னு ஒரு நேம் இருக்கு. அந்த மாட்டம் நீங்க இந்த சிமெண்டிக் எலமெண்ட்ஸை யூஸ் பண்ணியும் நீங்க டிசைன் பண்ணலாம். புரியுதா கைஸ்? ஆனா இப்போதைக்கு அது தேவையில்லை. அதை தான் உங்களுக்கு நான் கிளாஸ்ல நான் சொல்லியிருப்பேன். எப்படி கிளாஸ்ல வந்து இந்த ஹெட்டரு நேவ் பார் போடுறீங்களா, அந்த மாட்டம் நீங்க யூஸ் பண்றது. அது எப்படின்னா இங்க பாருங்களேன் கைஸ், நீங்க நல்லா கவனிங்க. இப்படி ஹெட்டர்னு சொல்லிட்டு இப்படி எலமெண்ட் யூஸ் பண்ணலாம். ஆனா நீங்க டிவ் யூஸ் பண்ண தேவையில்ல. அப்ப ஓகேவா, டிவ்வுக்கு ரீப்ளேஸா நீங்க ஹெட்டர்னே போட்டு அந்த ஹெட்டருக்கு தேவையானதை இந்த ஹெட்டருக்குள்ள கொடுக்கணும். ஓகேவா, டிவ் யூஸ் பண்ணலாம். ஆனா இந்த ஹெட்டருக்குள்ள அந்த டிவ் யூஸ் பண்ற மாட்டம் இருக்கணும். புரியுதா? ஓகே, இப்போ அந்த ஹெட்டருக்கு தேவையானதை இதுக்குள்ள நீங்க டிசைன் பண்ணிக்கலாம். அடுத்து ஹெட்டர்னு ஒன்று இருக்கா, அடுத்து நாவ்னு சொல்லி ஒன்று இருக்கு. நாவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்ப நாவ்னா என்ன? அது நாவ் பார். அதுக்கு தேவையானதை இதுக்குள்ள நீங்க டிசைன் பண்ணலாம். அதே மட்டும் இன்னொன்று என்னன்னா செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. செக்ஷன், அப்புறம் வேற என்ன சொல்லுவாங்கன்னா மெயின்னு சொல்லிட்டு இருக்கு. அப்புறம் வேற என்ன சொல்லுவாங்கன்னா ஆர்டிக்கிள் சொல்லிட்டு இருக்கு. அப்புறம் வந்துட்டு வேற என்ன சொல்லுவாங்கன்னா ஃபுட்டர்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இதுதான் சிமெண்டிக் எலமெண்ட்ஸ். புரியுதா கைஸ்? ஒவ்வொரு பார்ட்டா நம்ம டிசைன் பண்ண போறோம். அதை சும்மா இந்த நேம் கொடுத்து நீங்க இதுக்குள்ள கோடு போட்டீங்கன்னா பாக்குறவங்களுக்கு புரியும். டே ஹெட்டருக்குள்ள ஏதோ போட்டிருக்காண்டா, அப்ப இது ஹெட்டரா தான்டா இருக்கும். நேவபார்க்குள்ள ஏதோ போட்டிருக்காண்டா, நேவபார் தான்டா இருக்கும்னு பாக்குறதுக்கு புரியும். புரியுதா? பட் இது தியரிட்டிக்கலா, பட் அதை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண வேணாம். ஓகே, நோட் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணுங்க. அதுதான் இப்போ நான் கோடிங் பண்ண போட்டேன் இல்லை, இங்கே பாருங்க. இப்போ இங்கே இருங்க. இப்போ நான் என்னோட கோடு இங்கே நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, எல்லாமே நான் டிவ்னு போட்டிருக்கேன்னா இது வந்து என்னது ஆக்சுவலாக இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் கோட் என்னது, அதுக்கு பேர் என்ன சொல்லுவான், ஹெட்டர்னு. அது வந்து இப்போ நீங்கள் என்கிட்ட கேட்டு அதை நான் சொன்னாதான் உங்களுக்கு புரியுது கரெக்டா. இதை மூணாவது மனசு வந்து இந்த கோடை பார்க்குறான், இதில் எதிராக ஹெட்டர்னா அவனுக்கு எப்படி தெரியும்? அப்போ அவன் இது என்ன பண்ணுவான், இந்த ஹெட்டருங்கிற டாக்குக்குள்ளே போடுவான். புரியுதா? அப்போ இந்த ஹெட்டர் டாக்குக்குள்ள இந்த கோட் எழுதிருக்காண்டா, அப்போ இதுதான்டா ஹெட்டர் கோடா இருக்கும். புரியுதா? இதுக்காக தான் நம்ம சிமெண்டிக் எலமெண்ட்ஸ் படிக்கிறோம். புரியுதா? ஓகே, அதுக்கு ஆப்ஷனலாக தான் அந்த கிளாஸுக்குள்ளேயே அந்த நேமை போட்டுருங்கன்னு சொல்கிறேன். இப்போ நீங்கள் கிளாஸ் நான் ஹெட்டரை நேம் வச்சேன்னா இது ஹெட்டருக்கு தானே அவன் பண்ணியிருக்கான் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம்ல. அதே மட்டும் கிளாஸுக்கு நேபாரம் வச்சுன்னா கண்டுபிடிச்சிடலாம்ல. இப்போ புரியுதா? இதுதான் சிமெண்டிக் எலமெண்ட்ஸ். புரியுதா கைஸ்? நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணுங்க கைஸ், என்னென்ன சிமெண்டிக் எலமெண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா இப்போ இங்கே நான் நோட் பண்ணி இங்கே சொல்லியிருக்கேன் பாருங்க. இதுதான் சிமெண்டிக் எலமெண்ட்ஸ். அதாவது ஹெட்டரு, அப்புறம் நாவு, அப்புறம் செக்ஷன், மெயின், ஆர்டிக்கிள், அசைடுன்னு ஒன்று இருக்கு, அப்புறம் ஃபுட்டரு. இது எல்லாமே சிமெண்டிக் எலமெண்ட்ஸ்ல வரும். நோட் பண்ணிக்கோங்க. ஆன்லைன்ல இருக்கவங்களுக்கு இது புரியுதா சிமெண்டிக் எலமெண்ட்ஸ் என்னன்னு? Tell me guys. Yes sir. ஆன்லைன்ல இருக்கவங்களுக்கு புரியுதா? Yes sir. Yes. ஓகே, ஸோ நாளையிலேருந்து நம்ம அட்வான்ஸ் டாபிக் பார்க்க ஆரம்பிப்போம்ப்பா. சரிங்களா? இன்னையோட உங்களுக்கு இந்த பேசிக்ஸ் முடிஞ்சிடும் இன்னைக்கு. இதுக்கப்புறம் எல்லாமே கொஞ்சம் அட்வான்ஸாக நான் டீச் பண்ணுவேன். சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் இந்த இ-காமர்ஸ் வெப்சைட்லாம் எப்படி பண்ணுறது அது இதுன்னு நிறையா நான் சொல்லி தருவேன். ஓகேவா? நெக்ஸ்ட் வீக்கில் முடிச்சிடலாம் HTML CSS. அதுக்கப்புறம் இதை லான்ச் பண்ணுறது எப்படி அது எல்லாமே நான் சொல்லி தரேன். சரிங்களா? அதுக்கு எடுத்து போக அவர் லிங்காக கன்வெர்ட் பண்ணுறது எப்படிங்களா நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். நெக்ஸ்ட் போலாமா? நோட் பண்ணிட்டீங்களா? நோட் பண்ணிட்டீங்களா கைஸ்? Yes sir. ஓகே, ஆன்லைன்ல இருக்கவங்க நோட் பண்ணிட்டீங்களா? கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. Yes Yes sir. ஓகே, குட். ஸோ இப்போ இது வந்து சும்மா ஒரு தியரிட்டிக்கலாக மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இது நமக்கு பெருசாக தேவைப்படாது. அதான் இந்த நேம் இங்கே யூஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஓகே,
ஸோ இப்போ அடுத்த டாபிக் என்னன்னா இந்த இங்க பாருங்களேன், நீங்க அந்த ஷார்ட்கட்ல கோடு போடுறப்ப இந்த மெட்டா கேர்செட் யூடிஎஃப்னு ஒன்று வந்திருக்கா கைஸ்? இது என்னன்னு உங்களுக்கு தெரியாம இருக்கும், கரெக்டா? ஸோ அதை பத்தி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். அடுத்த டாபிக் என்னன்னா UTF-8. நோட் பண்ணிக்கோங்க, HTML UTF-8 அப்படின்னு சொல்லுவாங்க. UTF-8 ஒரு சும்மா சின்ன டாபிக் தான். UTF-8னா என்னன்னா யூனிகோட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபார்மேட் 8 வெர்ஷன். யூனிகோட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபார்மேட் 8 அப்படின்னு போட்டுக்கோங்க. யூனிகோட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபார்மேட். இல்ல நீங்க எப்படினாலும் அதான் இன்டர்னல் யூஸ் பண்ணிக்கோங்க. இன்டர்னல் இப்ப இன்டர்னல்ங்கிறது என்னது, அந்த வெப் பேஜுக்கு தேவையானதை நான் டிசைன் பண்றேன். நீ இன்னொரு HTML பேஜ் கிரியேட் பண்றேன்னா அதுக்குள்ள ஒரு இன்டர்னல் போட்டுக்க. இல்ல சார் நான் எக்ஸ்டர்னல் தான் போடுவேன் அப்படின்னா நீ வேற நேம் கொடுத்துக்க. லிங்க் பண்ணிட்டு கரெக்டா பண்ணா போதும், ஓகேவா? இல்ல சார் இப்போ நான் ஒரு HTML CSS மட்டும் யூஸ் பண்ணி எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாமா? பண்ணலாம், அதையும் பண்ணலாம். ஆனா எல்லா கலருமே ஒரே மாட்டம் எடுக்கும், ஓகேவா? நான் அதை பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இப்ப நெக்ஸ்ட் போலாமா கைஸ்? இங்க பாருங்களேன், இப்போ நீங்க கேட்ட டவுட் இதானே. இப்போ இதுக்குள்ள கோட் இருக்கு, இவ்வளவு கோட் இருக்கு. இதை நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு எக்ஸ்டர்னல் style.csன்னு ஒன்று கிரியேட் பண்றேன். போட்டேனா கோடா? போட்டேனா? இப்போ இதை எப்படி நான் கனெக்ட் பண்ணுவேன்? லிங்க் rel style sheet style.css அவ்வளவுதான். ஓகே, இது வந்து இந்த பேஜுக்கு எடுக்குது, ஓகேவா? இதை நீங்க ரன் பண்ணனா அசிஸ்டா ரன் ஆகுது, ஏன்னா கரெக்டா கனெக்ட் பண்ணிருக்கோம். இப்போ நான் இன்னொரு HTML பேஜ் கிரியேட் பண்றேன். இங்க வந்து நான் login.html ஒன்று போடுறேன், ஓகேவா? இப்போ இங்கேயும் அதே இந்த CSS நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இதை நீங்க ஜஸ்ட் கனெக்ட் பண்ணா போதும். இங்க பாருங்க, இப்படி கனெக்ட் பண்ணிட்டா போதும். அந்த லிங்க் ஒன்றும் இல்லை, இதே கூட தூக்கி இங்கே போடுங்க, அவ்வளோ வேலை முடிச்சு. அப்போ நீ இந்த பேஜ்லையும் நீ என்ன டிசைன் பண்ணாலும் அது அதே டிசைன் எடுத்துக்கும், புரிஞ்சா? அப்போ ஒரு தடவை நீங்கள் இப்படி வெளியில் கிரியேட் பண்ணிட்டு நீங்கள் எல்லாத்தையும் இதில் கனெக்ட் பண்ணலாம், புரிஞ்சா? அதுதான். இதில் டவுட் இருக்கா? இப்போ புரியுது உங்கள் டவுட் கிளியர் ஆயிடுச்சுல? ஓகே கைஸ், நெக்ஸ்ட் போகலாமா? அப்போ UTF-8ங்கிறது என்னது? யூனிகோட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபார்மேட் 8. இதை எதுக்கு சார் கேர்செட் UTF-8ன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே நல்லா கவனிங்க. இப்போ நீங்கள் வந்து சில கேர்செட்லாம் இருக்கும், அதாவது இந்த சிம்பிள்ஸ் சொல்லுவாங்கல்ல. இங்கே போயிட்டு நீங்கள் கூகுள் ஓப்பன் பண்ணி தான் அதை பண்ண முடியும். கூகுளில் போயிட்டு UTF சிம்பிள்ஸ் இப்படி போடணும். ஆக்சுவலாக UTF சிம்பிள்ஸ் ஐகான் இந்த மாட்டை ஏதாவது கூகுளில் போட்டிங்கன்னா ஒரு நம்பர் வரும், ஓகே? இந்த மாட்டை நம்பர் வருதா? ஓகே, இந்த மாட்டை ஏதாவது ஒரு நம்பரை எடுத்துக்கோங்க, ஓகே? அது மட்டும் நிறையா இருக்கும் ஆக்சுவலாக. இங்கே பாருங்கள், இந்த இங்கே மாட்டை எவ்வளோ நம்பர் இருக்கு. இந்த நம்பரை நான் போட்டேன்னா எனக்கு இந்த சிம்பிள் விழுகும், அந்த ஐகான் மட்டும் அந்த இது விழுகும். புரியுதா எதுக்காக போடுறோன்ட்டு? ஓகே, இங்கே பாருங்க. இப்போ நான் எனக்கு இந்த வந்து இந்த ஆர்டின் சிம்பிள் வேணும் அது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸ்பேட் சிம்பிள் அது, சாரி. ஓகே, இந்த ஸ்பேட் சிம்பிள் இப்படி நான் காப்பி பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இதை நான் காப்பி பண்ணிவிட்டு நீ எங்கேனாலும் போடலாம். இப்போ ஜுக்கோன் ஆன்லைன் ஷாப்பிங் அது பக்கத்தில் இந்த சிம்பிளை நான் அப்படி போட்டுருவேன், ஓகே? நீ இதெல்லாம் நீங்கள் ஆன்லைன் தான் எடுக்க முடியும், இதெல்லாம் யாராவது மனப்பாடம் பண்ணிட்டு இருக்க முடியுமா? அதெல்லாம் வேஸ்ட்டு. அதை நீ உங்களுக்கு என்ன மாட்டா அந்த ஐகான் வேணுமோ நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு அவுட்புட்டில் பாருங்கள் எப்படி வந்திருக்கா, ஸ்பேட் சிம்பிள் வந்திருக்கா. அப்போ இந்த மாட்டம் நீங்கள் எவ்வளோ சிம்பிள்ஸ்னாலும் அந்த நம்பரை நீங்கள் கூகுள்லேருந்து எடுத்து அதை போட்டாலே போதும், வந்துடும். ஆனால் அதுக்கு இந்த UTF லிங்க் நீங்கள் இதை கூட போட்டிருக்கணும், அப்போ தான் அது கரெக்டாக எடுக்கும், புரியுதுல கைஸ்? எஸ்ஆர்னோ எவ்ரி ஒன் ஆன்லைனில் இருக்கவங்க புரியுதா? ஓகே, பிரீத்தி, காவியா புரியுதா? செல்வம் ஓகே. ஸோ இப்போ பண்ணி பாருங்க, நீங்களும் ஆன்லைனில் அதே மாட்டை போட்டு எடுத்து ஒரு டிசைனை போட்டு பாருங்க, அவுட்புட் வரதான் செக் பண்ணுங்க. சும்மா இந்த மாட்டை UTF சிம்பிள்ஸ் அப்படின்னு போடுங்க, வரும் உங்களுக்கு. கூகுளில் போட்டாலே வரும். அது அந்த நம்பரை காப்பி பண்ணி யூனிகோட் சிம்பிள்ஸும் போட்டால் வரும். உங்களை இதில் போட்டு பாருங்க, HTML போட்டு பாருங்க, எடுக்குதான் செக் பண்ணுங்க.
டவுட் இருக்கா? ஆன்சர் வருதா எல்லாருக்கும்? ஓகேப்பா, சூப்பர். கூகுள் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க, டவுட் இருந்தா கேளுங்க. யாருக்கும் வராம இருக்காப்பா? சதீஷ் வருதா? உங்களுக்கு என்னாச்சு அனுஷ்? அதெல்லாம் நோட்ல எழுதி வைங்கப்பா. ஓகே, நீங்க இப்போ மறந்துடுவீங்க. ஓகே, தயவு செஞ்சு நோட்ல எழுதி வைங்க. காவியா, பிரீத்தி, செல்வி என்னாச்சுமா? Yes, sir. Yes, sir. Done. ஓகே ஓகேப்பா, குட். நோட்ல தெளிவா எழுதி வச்சுக்கோங்க. Sir, UTF 8 னா அதோட வெர்ஷன் 8 னா என்ன சார்? அதுதான் அதோட அந்த வெர்ஷன். ஓகே. அதோட அந்த யூனிகோட், அதான் யூனிகோட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபார்மட் 8 அந்த அதோட வெர்ஷனை குறிக்கும். ஓகே ஓகே. நெக்ஸ்ட் போலாமா கைஸ்? எல்லாருக்கும் வந்துருச்சுல அவுட்புட்? சும்மா ஒரு சின்னதா ஒண்ணே ஒன்று பண்ணி பாருங்க, அது தெரிஞ்சுக்கிட்டா போதும். இப்போ இது வரைக்கும் பேசிக்ஸ் வந்து ஓவர், சரிங்களா? இதுதான் பேசிக்ஸ் டாபிக்ஸ். இப்போ பேசிக் வச்சே உங்களுக்கு உங்களால் ஒரு வெப்சைட் பண்ண முடியுது. இப்போ நான் சொல்லி போகிற டாபிக்ஸ்லாம் வந்து இன்டர்மீடியட் டாபிக். ஓகே, இதுக்கு அடுத்து நான் சொல்லி தர போகிறது அட்வான்ஸ் லெவல். ஓகேவா? ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆன்லைனில் இருக்கவங்க என்னாச்சு? கூகுள் வந்துச்சு அவுட்புட்டு? டன் சார். ஓகே, செல்வி உங்களுக்கு? செல்வி, இவங்க காவியா? ஓகேப்பா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இன்டர்மீடியட் டாபிக் நம்ம ஜம்ப் ஆகிறோம். ஓகே, இது வந்து இப்போ பேசிக்ஸ் உங்களுக்கு தெரியும். ஓகே, எதுக்கு இந்த கோடு போட்டிருக்கோம், எதனால அந்த வெப்சைட்லாம் வருது. ஆக்சுவலாக இந்த யூடிஎஃப் இன்டர்மீடியட்ல வரும். இப்போ இன்டர்மீடியட் டாபிக்ல ஃபர்ஸ்ட் டாபிக் ஒன் ஆஃப் தி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீ உன்னோட ரெஸ்யூம்ல HTML CSS போட்டிருந்தாலே இந்த கொஸ்டின் கேட்பான். என்னன்னா HTML ரெஸ்பான்சிவ் வெப் டிசைன். நோட் பண்ணிக்கோங்க, நோட்ல நோட் பண்ணுங்க. ரெஸ்பான்சிவ் வெப் டிசைன், ரெஸ்பான்சிவ் வெப் டிசைன். இதுதான் டைனமிக் வெப்சைட் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலா. ஓகே, ஆட்டோமேட்டிக்காவே இது சேஞ்ச் ஆகும் அந்த வெப்சைட். ஓகே, இப்போ நீங்க பண்ணது எல்லாமே ஸ்டாட்டிக் வெப்சைட்ஸ், புரியுதா? இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்கு, அட்வான்ஸ்ல நான் சொல்லி தரேன். பட் ஆனால் தெரிஞ்சுக்கோங்க, ஸ்டாட்டிக்னா என்னன்னா, இப்போ நீங்க டம்மியா நீங்க பண்ணீங்கல்ல, ஒரு இடத்துல மட்டும் தான் எடுக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த டிஎன்எஸ்சிசியை பாருங்களேன் கைஸ், இங்க பாருங்க, ஸ்கிரீன் பாருங்க எல்லாரும். இப்போ இந்த டிஎன்எஸ்சிசி வெப்சைட்டை பாருங்க. இது வந்து ஸ்டாட்டிக் வெப்சைட்னு சொல்லுவேன். ஏன் சார் அப்படின்னா, இது என் லேப்டாப்ல மட்டும்தான் நல்லா பக்காவா எடுக்கும். இதை நான் மொபைல் மோடுக்கு கன்வெர்ட் பண்ணேன் அப்படின்னா, ஓகே, இது கோடு உடையுது தெரியுதா? பேசுறாங்க. ஓகே, இதை நான் மொபைல் மோடுக்கு கன்வெர்ட் பண்ணேன்னா இந்த ஃபார்மேட் உடையுதா? தெரியுதா கைஸ்? இந்த கோட்லாம் உடையுதா? அப்ப ஆட்டோமேட்டிக்காவே இந்த ஃபார்மேட்லாம் கரெக்டா வரணும். ஓகே, அதுக்கு எக்ஸாம்பிள் எப்படி சார்? ஐஆர்சிடிஎஸ் வெப்சைட் போங்களேன். இந்த வெப்சைட் பாருங்க, இது வந்து டைனமிக் வெப்சைட். ஏன்னா அவன் ஸ்டாட்டிக்னா இது ஒரு இதுக்கு மட்டும் தான் கொடுத்துருப்பான், லேப்டாப் மட்டும் தான் இது எடுக்கணும், மொபைலுக்கு வேற மாட்டம் எடுக்கணும்னு அவன் தனி வெப்சைட் கிரியேட் பண்ணிருப்பான். ஆனா ஒரே இதுல ஒரே கலர் ரெண்டு மாங்கா. லேப்டாப்புக்கு லேப்டாப், பெரிய ஸ்கிரீன்னா பெரிய ஸ்கிரீன், சின்ன ஸ்கிரீனா ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆகணும். அதுதான் டைனமிக். ஓகேவா? சோ அதுக்குரிய இந்த ஸ்டாட்டிக். இப்போ பாருங்க, இந்த வெப்சைட் பாருங்க, இது லேப்டாப்ல சூப்பரா எடுக்குதா? இதை நான் மொபைல் மோடுக்கு கன்வெர்ட் பண்றேன். இப்படி போட்டா மொபைல் மோடு, அவ்வளவுதான். எப்படி சூப்பரா இருக்குதா மொபைல் மோட்ல? நீட்டா அலைன்மெண்ட்லாம் பாருங்க. பிரீத்தி புரியுதா அது உங்களுக்கு? பிரீத்தி, செல்வி, காவியா, கூகுள் பாருங்க, உங்க கண்ணு மட்டும் தான் காட்டுறேன் பாருங்க. இங்க பாருங்க, சூப்பரா வச்சிருக்கான் பாருங்க. இதுதான் டைனமிக். இதுதான் என்னது? இது எப்படி சார் அதெல்லாம் பண்றாங்க? அதுக்காக நீ படிக்க போற டாபிக் தான் ரெஸ்பான்சிவ் வெப் டிசைன். புரியுதா கைஸ்? நோட் பண்ணிக்கோங்க. அப்போ வாட் இஸ் ரெஸ்பான்சிவ் வெப் டிசைன்? ஒன் ஆஃப் தி வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன்டர்வியூ கொஸ்டின். நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ரெஸ்பான்சிவ் வெப் டிசைன் என்னன்னா ஆட்டோமேட்டிக்கலி அட்ஜஸ்ட் a ஸ்கிரீன் சைஸ். ஓகே, ஆட்டோமேட்டிக்கலி அட்ஜஸ்ட் a ஸ்கிரீன் சைஸ். அவ்வளவுதான். இதுதான் ரெஸ்பான்சிவ். ஒரே லைன் தான்.
இதுக்கப்புறம் நீங்க எந்த அசைன்மெண்ட் பண்ணாலும் எனக்கு இந்த ஆர்டர் தான் நீங்க பண்ணிட்டு வரணும். ஓகே, அதை நான் உங்களுக்கு பேசிக்கா சொல்லி தரேன். ஆனா இதை நீங்க நிறைய இன்டர்நெட் யூஸ் பண்ணிக்கலாம். நோட் பண்ணீங்களா? ஆட்டோமேட்டிக்கலி அட்ஜஸ்ட் தி ஸ்கிரீன் சைஸ். போலாமாப்பா சதீஷ்? இப்போ நான் என்ன சொல்லி தந்தேன்னா ரெஸ்பான்சிவ் வெப் டிசைன் என்ன சொன்னேன். ஒன்றும் இல்லை, ரெஸ்பான்சிவ் என்னன்னா இப்போ இது நம்ம பேஜா, ஓகே, இதை நான் மொபைல் மோடுக்கு கன்வெர்ட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கோடு வந்து உடையுதா கோடு ஒரு மாட்டம் உடையுதா, ஒரு மாட்டம் ஒரு அழகான ஒரு இதே இல்லை, உடையுது மாட்டோம், ஒரு ப்ரொஃபஷனலாக இல்லை. ஓகே, ஆனால் இதே வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதோட இதை தான் காட்ட நல்லா இருக்கும், உங்களுக்கு புரியும். அது கூட ஒரு அளவு ஃபார்மேட்டாக வருது. இந்த வெப்சைட் பாருங்களேன். இப்போ இந்த வெப்சைட்ல வந்து நான் வந்து மினிமைஸ் பண்ணேன் அப்படின்னா மொபைல் மோடு, இந்த கோடெல்லாம் அலங்கோலமா இருக்கா, உடையுது கோடு. இங்கே இதெல்லாம் பாருங்க, ஒரு ஃபார்மேட்டே இல்லை. ஓகே, இது வந்து ஸ்டாட்டிக் வெப்சைட்டு. ஓகே, அதாவது அந்த ஒரு ஸ்க்ரீனுக்கு மட்டும் தான் எடுக்கணும் எழுதி வச்சிருப்பாங்க கூட. ஆனால் இப்போ இந்த வெப்சைட் பாருங்களேன் எப்படி சூப்பராக இருக்குதா. மொபைல் மோடில் ஐஆர்சிடிசி பெருசாக்கணும்னு வச்சுக்கோங்க, டக்குன்னு அப்படியே பெருசாக மாறிடும். இதுதான் டைனமிக். அதாவது ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட வெப்சைட்ஸ்லையோ இல்லை அந்த டிவைஸ்லையோ ஆட்டோமேட்டிக்காக அது சேஞ்ச் ஆகும். ஓகேவா? ஸோ அதை எப்படி பண்றது அப்படின்னா அதுக்காக நீ படிக்க போற டாபிக் தான் ரெஸ்பான்சிவ் வெப் டிசைன். புரிஞ்சா? நோட்ல எழுதுங்க, வாட் இஸ் ரெஸ்பான்சிவ் வெப் டிசைன் எழுதிட்டீங்களா? ஆட்டோமேட்டிக்கலி அட்ஜஸ்ட் ஸ்கிரீன் சைஸ். இதுக்கு என்ன சார் நான் கோடு போடுறது அப்படின்னா அந்த எக்ஸ்பென்ட் சிம்பிள் போட்டா இங்க கீழே ஒன்று வந்துச்சு பாத்தீங்களா, மெட்டா நேம் வியூ போர்ட்னு சொல்லி ஒரு ஃபார்முலா மட்டும் வந்திருக்கா, வித் ஈக்குவல் டு டிவைஸ்னு. எஸ் ஆர் நோ? இது நீங்க மக்கப் பண்ணுங்கிற அவசியம் இல்லை, ஆனால் தெரிஞ்சுக்கோங்க, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இது கம்பல்சரி நீங்க தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இந்த லைன் தான் அந்த ரெஸ்பான்சிவ்க்குரிய லைனு. ஓகே, ஸோ இதில் வியூ போர்ட்னா என்னன்னா நோட் பண்ணிக்கோங்க, என்ட்ரி கொஸ்டின். அதில் நேம் ஈக்குவல் டு வியூ போர்ட்னு போட்டுக்கோங்க. வியூ போர்ட்னா என்னன்னா கண்ட்ரோல் ஆஃப் தி வெப் பேஜ் அப்படின்னு போட்டுக்கோங்க. கண்ட்ரோலர். ஃபர்ஸ்டே அந்த லைன் கோட் எழுதுங்க. ஃபர்ஸ்ட் எல்லாரும் அந்த லைன் எழுதுங்க கைஸ். அந்த லைன் நம்பர் 5 எல்லாரும் எழுதுங்க, உங்க நோட்ல எழுதுங்க. ரெஸ்பான்சிவ்க்குரிய இதுதான் வந்து எக்ஸாம்பிள் கோடு. மெட்டா நேம் வியூ போர்ட் கண்டென்ட் வித் டிவைஸ் மைனஸ் வித் இனிஷியல் ஸ்கேல் 1.0. அந்த 1.0ங்கிறது அந்த அதுவும் அது ஒரு மில்லிமீட்டர் கணக்கில் அது அப்படியே அட்ஜஸ்ட் ஆகும். அடுத்த வாரம் நான் வந்து ஒவ்வொரு ஆள்கிட்டையும் ஒரு 5 நிமிஷம் நான் பேசுவேன், சரிங்களா? கொஸ்டின் கேட்பேன். ஓகே, HTML வந்து கொஸ்டின் கேட்பேன், சரிங்களா? அதுக்கப்புறம் தான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவேன். நெக்ஸ்ட் வீக் எண்டு சாட்டர்டே சண்டே அதுக்குள்ளே நான் முடிச்சிருவேன். அது இன்டர்வியூ கொஸ்டின்ஸும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிடுவேன். ஓகேவா? அது நீங்கள் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. ஓகே, சும்மா ஒரு மார்க் இன்டர்வியூ மட்டும் நான் கேட்பேன், சரிங்களா? அதுக்காக கொஞ்சம் படிச்சுக்கோங்க. ஈஸி தான், நான் தான் கேட்க போகிறேன். அதுக்கு நாளைக்கு வராம விட்றாதீங்க. நோட் பண்ணிட்டீங்களா கைஸ்? நோட் பண்ணிட்டு வியூ போர்ட்னா என்னது? கண்ட்ரோலர் ஆஃப் தி வெப் பேஜ் அப்படின்னு அர்த்தம். அதாவது நீங்க அட்ஜஸ்ட் பண்றப்ப ஸ்கிரீனை மாத்துறீங்கல்ல, ஒரு குட்டியா மாத்துறீங்க, அட்ஜஸ்ட் பண்றீங்கல்ல, அப்ப அந்த கண்ட்ரோலர் இந்த வியூ போர்ட் தான் ஹெல்ப் பண்ணுது. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் போலாமா? ஆன்லைன்ல இருக்கோங்க. எஸ் சார், போலாம். எஸ் சார். எஸ் சார். ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னா, சரி சார் இது ஓகே, இதை நீங்க போட்டீங்க, எனக்கு வெப்சைட் மாறுது. பட் ஆனா எனக்கு அது எப்படி சார் ஒரே கலர் 2 மாங்கா, அது எப்படி சார் வந்து அழகா இப்போ இந்த ஸ்கிரீன் இது எங்க இது அந்த பேஜ்? சரி, நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே நான் போடுறேன், ஒரே நிமிஷம். நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே கோட் போடுறேன் கைஸ். இங்க பாருங்க கைஸ், நல்லா கவனிங்க. இப்போ நான் வந்து ஒரே ஒரு ஹெட்டர் மட்டும் வச்சுக்கிறேன், div class header. ஓகேவா? இப்போ நான் வந்து இங்க நான் வந்து என்ன போடுறேன் அப்படின்னா ஆன்லைன் பஸ் டிக்கெட் புக்கிங். ஓகேவா? ஸோ இதை நான் வந்து டிசைன் பண்ணுறேன், நல்லா கவனிங்க. இன்டர்னலில் யூஸ் பண்ணுறேன். டாட் ஹெட்டர், அதே மட்டும் பேக்ரவுண்ட் கலர் வந்து ப்ரௌனு, டெக்ஸ்ட் கலர் வந்து ஒயிட்டு. காய்ஸ் இங்கே நல்லா கவனிங்க, இது தெரிஞ்சாதான் உங்களுக்கு அது புரியும். ஒயிட்டு, வேற என்ன பேடிங் வந்து ஒரு 30 பிக்சல், டெக்ஸ்ட் அலைன் சென்டர். இப்போதைக்கு இது போதும். இங்கே பாருங்க, இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். எனக்கு வந்து இது எங்கே எடுக்குது? என்னோட லேப்டாப்பில் எடுக்குது. எஸ்ஆர்னோ? என் லேப்டாப்பில் பார்க்கறதுக்கு ஒரு சூப்பராக எடுக்குது. இதை நான் மொபைல் மோடுக்கு இப்படி கன்வெர்ட் பண்ணுவேன். ஓகே, இப்படி கன்வெர்ட் பண்ணுறப்ப ஐயோ எனக்கு இது ரொம்ப அடிக்குது சார். ஓகே, மொபைலில் பார்க்குறப்ப ரொம்ப அப்படியே கண்ணு அடிக்குது.
இது எனக்கு வேற கலரா டிஸ்ப்ளே பண்ணுங்க, வேற ஒரு கலராவும் மாத்துங்க, அந்த ஆன்லைன் பஸ் டிக்கெட்டுங்கிறத கொஞ்சம் குட்டியா மாத்துங்க, அந்த பேக்ரவுண்ட் கலரை கொஞ்சம் மாத்துங்க அப்படின்னா அதுக்கு நீ தனியா கோட் எழுதிட்டு இருக்கணும். அதுக்கு நீ வேற ஒரு வெப்சைட் தனியா கஸ்டமைஸ் பண்ணி பண்ணுவாங்க. அதாவது அந்த காலத்துல பண்ணிட்டு இருந்தாங்க. அதுதான் ஸ்டாட்டிக் வெப்சைட். ஆனா டைனமிக்னா என்னன்னா, ஓகே ஒரே கலர்ல இது இப்படி மேக்ஸிமைஸ் பண்றப்ப உனக்கு இப்படி இப்படி இருக்கும், இது நீ மினிமைஸ் பண்றப்ப அதுக்கு டிசைனே மாறும் அப்படி ஆட்டோமேட்டிக்கா. புரியுதா புரியுதா கைஸ்? ஓகே அது எப்படி சார் பண்றாங்க? ஒரே கல்ல அதுதான் ஒரே அந்த கோடிலேயே நீங்க மாத்தணும். அதுதான் டைனமிக் வெப்சைட். அதை மாத்துறதுக்காக படிக்க போற டாபிக் தான் மீடியா கொரி அப்படின்னு சொல்லுவாங்க. நோட் பண்ணுங்க, மீடியா கொரி. மீடியா கொரி அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒரே கல்ல ரெண்டு மாங்காய், ஒரே கோடுலயே நீ ரெண்டு விதமான நீ கோடு எழுதலாம். ஓகே மீடியா கொரி அப்படின்னா என்னன்னா, இங்க பாருங்க ஸ்கிரீன் பாருங்க கைஸ், இதுல வந்து இப்படி அட்டு போடுங்க. ஓகே இது வந்து இந்த ஹெட்டருக்கு அப்புறம் தான் இருக்கணும். ஓ அங்க பேசுறாங்களா? ஓகே சோ இங்க நல்லா கவனிங்க, இந்த ஹெட்டருக்கு அப்புறம் தான் இப்படி அட்டு போடணும். சரிங்களா? அட்டு மீடியா ஸ்கிரீன் அங்கனே வருது பாருங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல மீடியா ஸ்கிரீன் போட்டு ஓகே ஒரு ரவுண்ட் பிராக்கெட்ல மேக்ஸ் வித் மேக்ஸ் ஐஃபன் வித் ஒரு 700 பிக்சல் அப்படின்னு போடுறேன். ஓகே அண்டுன்னு போட்டுக்கோங்க, அண்டு மீடியா ஸ்கிரீன் அண்டு மேக்ஸ் வித்னு போட்டு இங்க நல்லா கவனிங்க. இது யார் பண்ணாதீங்கப்பா, பாருங்க தயவு செஞ்சு. ஆன்லைன்ல இருக்கவங்க பாக்குறீங்களா, கவனிக்கிறீங்களா? எஸ் ஆர் நோ? ஓகே இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இதுக்குள்ள நான் கோட் எழுத போறேன். அதே ஹெட்டரை என்ன பண்ண போறேன், பேக்ரவுண்ட் கலர் வந்து எல்லோவா மாத்து, உள்ள இருக்கிற கலரை வந்து ப்ளூ கலரா மாத்து. ஓகே பேடிங்கை வந்து ஒரு 20 பிக்சலா மாத்து. ஓகேவா? ஸோ இப்போ இது என்ன கணக்கு அப்படின்னா, ஓகே இங்க பாருங்க, இப்போ வந்து என்னோட ப்ராஜெக்ட் எதுல ரன் ஆகிட்டு இருக்கு, எதுல ரன் ஆகிட்டு இருக்கு, லேப்டாப்ல ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ இதை நான் வந்து அப்படியே நான் சைஸை கம்மி பண்ணேன் அப்படின்னா எப்படி சேஞ்ச் ஆகுதா? எஸ் ஆர் நோ? ஒரே கல்லுல ரெண்டு மாங்க பாருங்க, அப்படியே அட்ஜஸ்ட் பண்றேன் மாறுது. திருப்பி பாருங்க, அது எப்படி சார் அப்படின்னா இங்க தான் மீடியா கொரி ஒர்க் ஆகுது. அதுதான் டைனமிக் வெப்சைட். ஓகே நல்லா கவனிங்க, ரன் டைம்லயே மாறுது பாருங்க, அது ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆகுது. நீ போய் கையை வச்சு மாத்துறியா? அதான் டைனமிக், ஆட்டோமேட்டிக்கா மாறும். ஓகே பாருங்க, இப்ப நார்மலா போடுறப்ப இந்த ஸ்டாட்டிக்கா இது எடுத்துக்கும் ஹெட்டர். ஓகேவா? இந்த மீடியாங்கிறது என்ன அப்படின்னா, எப்ப நீ அந்த 700 பிக்சல் அதை தொடுதோ அந்த வித்து, அதான் மேக்ஸ் வித்து. அதாவது இப்போ உனக்கு இந்த ஸ்கிரீனோட வித்து எவ்வளவு இருக்கும் அப்படின்னா, ஃபுல் பாத்தீங்கன்னா ஒரு 1200 இருக்கும். ஓகேவா? ஒரு ஒவ்வொரு லேப்டாப்புக்கு மாறும் ஆக்சுவலா, 1200 1300 ஒரு 1000 அப்படி கூட இருக்கும். இப்போ என்னோட ஸ்கிரீன் என்னது 1200, இப்போ எவ்வளவு இருக்கும்? ஒரு 1100. இப்போ எவ்வளவு இருக்கும்? ஒரு 1000, 900, அப்புறம் 800. எப்ப இந்த ஸ்கிரீன் வந்து 700 தொடுதோ கலர் சேஞ்ச் ஆகுதா? அப்ப இது ஆக்டிவேட் ஆகும். அப்ப எப்ப 700 தொடுது நீங்க மாத்திக்கலாம், இதை உங்களோட விருப்பம். இது 400 போடலாம், 300 போடலாம், உன்னோட விருப்பம் அது. ஆனா காமனா நீ 700 தான் போடணும். ஏன்னா நீ டேப்ல எல்லாம் யூஸ் பண்ணுவல, டேப் சைஸ் கொஞ்சம் பெருசா இருக்கும்ல. மொபைல் வந்து 400 பிக்சல் அப்படிதான் இருக்கும், ஆனா டேப் கொஞ்சம் 600 650 வரும். அதுக்கு நீ காமனா 700 போட்டுப்போ. புரியுதா கைஸ்? ஸோ அதனால தான் நான் காமனா போட்டேன். நீ இதை இன்னும் கம்மி கூட நீ உன்னோட விருப்பம் போட்டுக்கலாம். அப்ப எப்ப அந்த ஸ்கிரீன் வந்து 700 பிக்சலை தொடுதோ இந்த இது ஆக்டிவேட் ஆகு. இதுக்குள்ள இருக்கிற ஹெட்டர் தான் எடுக்கும். அதே ஹெட்டர் தான், அதே ஹெட்டரை கலர் மட்டும் நான் மாத்திட்டேன், வேர்டை மாத்திட்டேன், பேடிங்கை மாத்திட்டேன். புரியுதா? எஸ் ஆர் நோ கைஸ்? புரியுதா புரியலையா? ஆன்லைன்ல இருக்கோம். இதுல டவுட் இருக்கா யாருக்காவது? இதுல யாருக்காவது டவுட் இருக்கா சொல்லுங்கப்பா. ஆன்லைன்ல இருக்கவங்க டவுட் இருக்கா? கூகுள், செல்வி, கிருத்தி, காவ்யா. நோ சார். உங்களுக்கு யாருக்கா டவுட் இருக்கா? அபிஷேக், அனு, சதீஷ் பண்ணி பாருங்க. புரியல எல்லாத்துக்கும்? ஆமா இது கம்பல்சரி. அதாவது அவங்க சொல்லிடுவாங்க, ஒருத்தவங்க பண்ண சொல்றவங்க, தம்பி நீ வந்து நம்ம மொபைல், சில வெப்சைட்டுக்கு வந்து மொபைல் ஆப்னு வச்சிருப்பான் தனியா. இப்ப நீ இந்த மாட்டம் ஏன் வந்து இவன் டிஎன்எஸ்சி வெப்சைட் பாருங்களேன், இது வந்து அவன் மொபைல் ஆப் தனியா வச்சிருக்கான். அப்புறம் எதுக்கு அவன் வெப்சைட்லேயே போய் மாற்றி பண்ணி அவனுக்கு அது வேஸ்ட் ஆஃப் டைம் தானே. அதுக்காக அவன் என்ன பண்ணுவான், பெரிய பெரிய ஸ்கிரீனுக்குலாம் இந்த வெப்சைட்டை கொடுத்துருவோம்டா. அதுக்கு தான் ப்ளே ஸ்டோரில் மொபைல் ஆப் இருக்குல்ல, அதை அவன் டவுன்லோட் பண்ணிக்கிட்டோம், அதை போய் டிக்கெட் புக் பண்ணிக்கிட்டோன்னு விட்டுருவான். ஆனால் நீங்கள் வந்து உங்களோட அந்த ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான மாட்டோம், சார் எனக்கு மொபைல் ஆப்லாம் பண்ண மாட்டேன், மொபைல்லே வந்து ஆன்லைன்லேயே அவங்க பார்த்துக்குவாங்க அப்படின்னா, அப்போ நீ 2 கட்டமாக தான் பண்ணணும். அதுக்கு தான் நீ கம்பல்சரியாக நீ இது பண்ணி தான் ஆகணும். புரிஞ்சா? ஓகேப்பா பண்ணுங்க, பண்ணி பாருங்க பாப்பா. இந்தாங்க கோடை நான் காட்டுறேன், அவுட்புட் வரதான் செக் பண்ணிட்டு சொல்லுங்க. அப்போ எனக்கு இதுதான் கான்செப்ட். ஓகே இப்போ ஆன்லைனில் டிக்கெட் பஸ் டிக்கெட் புக் பண்ணுறேன், எனக்கு எப்போ இது ரெஸ்பான்சிவாக மாறுதோ இதுதான் ரெஸ்பான்சிவ், ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆயிரும். ஒரே கல்ல 2 மாங்கா. ஓகே பண்ணிட்டு சொல்லுங்க கைஸ். நாங்கள் கீழே ஃபர்ஸ்ட் டிவ் கோட காட்டுறேன், பண்ணிட்டு சொல்லுங்க.
அவுட்புட் வந்ததுக்கு அப்புறம் அதை அப்படியே நோட்ல எழுதுங்க. அதை செஞ்சு அந்த மீடியா ஸ்கிரீன் அப்படிங்கிறத போட்டு எழுதுங்க. ஆனா இதுக்கு என்னன்னா நீங்க நிறைய கோட் எழுதணும். ஏன்னா பாத்தீங்களா ஒரே கோடை நீங்க 2 தடவை எழுதுறீங்க. அப்போ ஒவ்வொரு இதுக்கும் நீங்க கோடிங் நிறைய எழுதுற மாட்டா இருக்கும். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. பொறுமையா பண்ணுங்க, அவசரப்படாதீங்க, டைம் இருக்கு, கன்ஃபியூஸ் ஆகி மாத்தி எழுதிடாதீங்க. ஓகேப்பா. ஸோ இதுக்கப்புறம் ஒரு ப்ரொஃபஷனலாக எப்படி ப்ராஜெக்ட் பண்ணுறதுங்கிறத பண்ணி காட்டுறேன், சரிங்களா? நானே கோடு போட்டு அந்த கோடை நானே உங்களுக்கு அனுப்பிச்சிடுறேன். ஓகே, அதை நீங்கள் அப்படியே உங்கள் வாட்ஸ்அப்பில் கையோடு அனுப்பிச்சிடுறேன். நீங்கள் அதை வேணால் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் அப்படியே போட்டு. ஓகேவா? இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் அசைன்மெண்ட் நீங்கள் பண்ணிட்டு வர மாட்டா இருக்கும். ஒரு வெப்சைட் நானா பண்ணி காட்டுறேன். அதுக்கப்புறம் அதே மட்டும் வீட்டில் போயிட்டு நீங்கள் நான் பண்ணிட்டு வாங்க. காப்பி பண்ணி பண்ணாதீங்க, நீங்களா டிசைன் பண்ணுங்கள். அவுட்புட் வந்துச்சுன்னா சொல்லுங்க गाइस. வந்துருச்சா? சூப்பர்ப்பா. இது வந்து இப்போதைக்கு ஒரு பேசிக் ஸ்ட்ராங் ஆயிட்டீங்கல்ல. இதுக்கப்புறம் நான் ஒரு ப்ராஜெக்டே பண்ணி காட்டுறேன் பாருங்க, ஒரு வெப்சைட்.
டன் சார். சூப்பர்ப்பா. நெக்ஸ்ட் போலாமா? மற்றவங்களாம் பண்ணிட்டீங்களா? ஓகேப்பா. செக் பண்ணிக்கோங்க அவுட்புட்லாம் கரெக்டாக எடுக்குதா, அதை மினிமைஸ் பண்ணி பாருங்க கரெக்டாக வருதா. இந்த இடத்துல அண்டு போடணும்ப்பா. அண்டு போடாம விடாதீங்க. அண்டு போடணும். மீடியா ஸ்கிரீன் அண்டுன்னு போட்டு இதை போடணும். என்ன guys, next போலாமா? Yes, sir. நோட்ல எழுதி வச்சீங்களா அந்த கோட? அந்த மீடியா கோட நோட்ல எழுதினீங்களா? எழுதி வச்சுக்கோங்க. நான் இப்ப அடுத்து நான் ப்ராஜெக்ட்டுக்கு போலாம். அடுத்து நெக்ஸ்ட் போலாமா guys? கூகுள் போலாமாப்பா நெக்ஸ்ட்? எஸ் சார். ஓகே, இப்போ நானே கோட் போடுறேன். நான் எப்படி டிசைன் பண்ணுறேன்னு பாருங்கள். டக்கு டக்குன்னு பண்ணுறேன். ரெஸ்பான்சிவாக எப்படி அந்த வெப்சைட் யூஸ் பண்ணி பண்ணுறேன்னு பாருங்கள். அந்த கோடை நானே அனுப்புகிறேன் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஷார்ட்கட்டில் கோடு போட்டேன். ஓகே, அந்த கோடு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இது கண்டிப்பாக வேணும் ரெஸ்பான்சிவ். இப்போ இது என்ன வெப்சைட் அப்படின்னா, நான் சும்மா ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணுற மாதிரி போடுறேன். ஏதாவது TNSTC அது மாதிரி ஏதாவது போட்டு விடுவோம். டைட்டில் போட்டுக்கோங்க. ஃபிஃபிகான் ஆட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நான் ஆட் பண்ணி நீங்கள் ஆட் பண்ண விட்டுறாதீங்க. அதெல்லாம் பேசிக் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஹெட்டர்னுங்கிற நேம் வச்சுக்கிறேன். ஓகே, நான் ஏன் ஹெட்டர்னு வச்சேன்? இது என்னது? இது இந்த ஹெட்டருங்கிறது என்னது? இப்போ தான் படித்தோம். இது என்ன டாபிக்? Thematic tag. இல்லை, இது என்ன டாபிக்னு கேட்டேன். சிமெண்டிக் எலமெண்ட்ஸ் டாபிக், அவ்வளோதான். ஓகேவா? முடிஞ்சா? ஏன்னா ஹெட்டருங்கிறனா இது எதுக்காக போடுறோம்? அப்போ தான் நீங்கள் சொல்லணும், இது நம்ம மேலாக வரும் ஹெட்டரு, அப்போ இது மேலே தான் இருக்கும் அப்படின்னு. புரியுதா? ஸோ இந்த ஹெட்டருக்குள்ளே இப்போ எனக்கு வந்து நீங்கள் என்னனாலும் போட்டு போயிடலாம், டிசைன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் ஹெட்டருக்குள்ளே நான் என்ன போடுறேன் அப்படின்னா, ஒரு டிவ் வச்சுக்கிறேன். இல்லைனா இப்படி பண்ணுங்க, எடுத்தோடையுமே ஹெட்டர் போடணுங்கிறது அவசியம் இல்லை. ஒரே நிமிஷம். சரி, ஓகே. அந்த ஹெட்டருக்குள்ளே வந்து ஒரு டிவ் வச்சுக்கிறேன். அந்த டிவ்வில் வந்து என்ன பண்ணலான்னா, அது இப்படியே வச்சுக்கிறேன் கைஸ். ஒரே நிமிஷம் கைஸ், நான் டிவ்வே போட்டுறேன். டிவ் கிளாஸ் ஹெட்டர், இதுதான் நமக்கு கரெக்டாக வரும். ஹெட்டர் H1 டாக்ல ஆன்லைன் என்ன பண்ணலாம்? டிக்கெட் புக்கிங் ஆப், ஏதாவது ஒன்று. பஸ் டிக்கெட் புக்கிங் ஆப், பஸ் டிக்கெட் புக்கிங் ஆப். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு இதை நான் வச்சுக்கிறேன். அடுத்து என்ன அப்படின்னா, இது நம்ம பின்னாடி டிசைன் பண்ணிக்கலாம். ஓகே, இதுலேயே கூட இப்படி கூட வச்சுக்கலாம். நீங்கள் ஹெட்டர்னு வச்சுக்கலாம், இல்லைனா நாவ்னு வச்சுக்கலாம். நாவ். அடுத்து வந்து நாவ். இதுக்கு வந்து கிளாஸ் வந்து என்னது? நாவ் பார். ஓகே, செட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நாவ் பாருக்கு கைஸ் இங்கே பாருங்களேன். இங்கே நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டிசைன் கோட் எழுதுவேன். அதனால் கவனிங்க, நான் சொல்கிறேன் எப்படி ஒரு ப்ரொஃபஷனலாக கோட் எழுதுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் டைனமிக் வெப்சைட். ஓகே, ஸோ ஒரு நாவ் பார் வச்சுட்டு அதுக்குள்ளே ஒரு டிவ் வைக்கிறேன். ஓகே, நல்லா கவனிங்க. ஒரு நாவ் பாருக்குள்ள ஒரு நாவ்னு நான் கோட் எழுதியிருக்கேன் பாருங்க. அந்த கோடை என்ன போட்டிருக்கேன்? நாவ்னு வச்சிருக்கேன். தெரியுதா?
இதே நீங்கள் மேலே ஹெட்டர்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம், உங்களோட விருப்பம். ஓகே, ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன், எனக்கு என்ன ஆன்சர் வருது, ஆன்லைன் பஸ் டிக்கெட் புக்கிங் அப்படிங்கிற அந்த ஹெட்டர் வந்துடும். ஓகே, இது வேணாலும் வச்சுக்கலாம், இல்லைனா நான் மேலே ஹெட்டர்லேருந்து போகிறேன்னா நேவ்லேருந்து வரனாலும் நீங்கள் வச்சுக்கலாம், உங்களோட விருப்பம், எப்படினாலும் போடலாம். ஓகேவா? ஸோ அதாவது இல்லைனா இப்படி கூட போடலாம். நீங்கள் இப்போ ஹெட்டர்னு வச்சுட்டு இந்த ஹெட்டருக்குள்ளே மேலே எனக்கு எல்லாமே இருக்கணும் அப்படின்னு நீங்கள் வைக்கலாம். நம்ம டிசைன் பண்ணுறதான் எல்லாமே. ஓகே, ஸோ இப்போ இந்த ஹெட்டருக்குள்ளே நான் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ஹெட்டருக்குள்ளே நான் நேவ்னு போடலாம், இப்படியும் நீங்கள் போடலாம். இதெல்லாம் நான் ஏன்னா ஒரு எலமெண்ட்டுக்குள்ளே இன்னொரு எலமெண்ட்டை போடலாமான்னு உங்களுக்கு கொஸ்டின் வரும். ஓகே, அதை கிளியர் பண்ணுறதுக்காக நான் சொல்லித்தரேன். ஓகேவா? புரிஞ்சா? அப்போ ஹெட்டருங்கிறது ஒரு சிமெண்டிக் எலமெண்ட், அதுக்குள்ளே நேவுங்கிறது எலமெண்ட் தானே, அப்படியும் நீங்கள் போடலாம், எப்படினாலும் நீங்கள் கோட் எழுதலாம். அதுக்காக தான் இப்போ நான் அதை சொல்லித்தரேன். ஓகே, நீங்கள் எப்படி போட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் வரும். ஓகே, அதுக்கு தான் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி மாற்றிக்கோங்க. இப்போ நான் இதுக்கு கிளாஸ் நேவ் பார்னு வச்சுக்கிறேன், இது எல்லாமே நான் ஹெட்டருக்குள்ளே போடுறேன், ஏன்னா எனக்கு இதுக்கு மேலே தான் வரணும். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஒரு டிவ் கிரியேட் பண்ணுறேன். இந்த டிவ்வுக்கு வந்து கிளாஸ் என்ன வச்சுக்கிறேன்னா கண்டெய்னர் அப்படின்னு வச்சுக்கிறேன். கண்டெய்னருங்கிறது இங்கிலீஷில் வந்து கண்டெய்னர் சொல்கிறதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பாக்ஸ் கிரியேட் ஆகும். ஓகே, அதுக்குன்னு கிரியேட் ஆகாது, அந்த மாட்டம் அந்த கோட் எடுத்துக்கும். கண்டெய்னருங்கிறது நீங்கள் என்ன பேர்னாலும் கொடுத்துக்கோங்க, பட் நான் சும்மா அந்த கண்டெய்னர் நேம் கொடுக்குறதுக்கு ரீசன் அதுதான். ஓகே, இப்போ இதுக்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு டிவ் நான் எப்படி பண்ணுறேன் பாருங்க. இது வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஆக்சுவலாக டிவ் கிளாஸ் நான் பிராண்டுன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த பிராண்டில் நான் ஆங்கர் டாக்ல ஏதாவது ஒரு இமேஜோ எதுனாலும் நீங்கள் வச்சுக்கலாம். அதாவது இல்லைனா TNSTC. ஓகே, இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் அந்த லோகோ கூட செட் பண்ணலாம். இந்த இடத்துல என்னெல்லாம் நீங்கள் வச்சுக்கலாம். நான் எப்படி கோட் எழுதுறேன் பாருங்கள். ஒரு ஹெட்டர், ஓகேவா? அந்த ஹெட்டருக்குள்ளே ஒரு நேவு, அந்த நேவுக்குள்ளே ஒரு டிவ்வு, அந்த டிவ்வுக்குள்ளே இன்னொரு டிவ்வு. ஓகே, அதை பிராண்டுன்னு வச்சுக்கேன். இது புரியுதா உங்களுக்கு? இந்த கோடை மட்டும் கொஞ்சம் பாருங்கள் ஒரு நிமிஷம். இதில் உங்களுக்கு என்ன குழப்பமாக இருக்குங்கிறத என்கிட்ட சொல்லுங்கள். இப்படியும் கோட் எழுதலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகே, இதுதான் ப்ரொஃபஷனல் கோடிங். இதில் என்ன டவுட் இருக்குன்னு என்கிட்ட கேளுங்க கைஸ். ஏன் சார் இதை போட்டிங்க, ஏன் இது இப்படி போட்டிங்கன்னு ஏதாவது டவுட் இருக்கா? ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நான் போகிறேன். டவுட் இருக்கா ஆன்லைனில் இருக்கவங்க? No, sir. No, sir. ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு அந்த ஹெட்டருங்கிறது பார்த்தாலே தெரிஞ்சிடும். டே இவன் ஹெட்டரா, அப்போ இது மேலே தாண்டா அந்த கோடு இருக்கும், அவன் இங்கே தாண்டா அந்த கோடை எழுதியிருக்கான். ஓகே, அந்த ஹெட்டருக்குள்ளே நான் நேவ் வச்சுருக்கேன், நேவா ஹெட்டராக செட் பண்ணுறேன். அந்த நேவுக்குள்ளே வந்து அந்த லெஃப்ட் சைடில் அந்த இப்படி வரும்லப்பா, இந்த இதை பார்த்தாப்பா நான் காப்பி அடிச்சுக்கிட்டு இருக்கேன், வேறு ஒன்றும் இல்லைப்பா. ஏதாவது ஒரு வெப்சைட் போங்களேன். எந்த வெப்சைட்டை போகிறது? இப்போ ஏதாவது ஒரு வெப்சைட் போவோமா, HTML டுட்டோரியல் பாயிண்ட்டுன்னு போவோமா, இல்லை சரி ஏதோ ஒரு பாயிண்ட்டு, ஏதோ ஒரு வெப்சைட் போனீங்கன்னா அந்த லெஃப்ட் சைடில் உங்களுக்கு லோகோவோட வரும் பார்த்தீங்களா? இந்த மாட்டம் உங்களுக்கு வரும். இந்த மேலே பார்த்தீங்களா, இங்கே தெரியுதா? இந்த மாட்டம் அழகாக வரும் உங்களுக்கு, புரியுதா? ஸோ இதை மாட்டம் நான் டிசைன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, புரிஞ்சா? இப்போ நான் ஏன் வந்து ஒரு டிவ் கொடுத்துருக்கேன் கண்டெய்னர், அதுக்குள்ளே ஒரு டிவ் ஏன் பிராண்டுன்னு கொடுத்தேன்னா எனக்கு அந்த லெஃப்ட் சைடில் அழகாக வரும். ஓகே, அது எப்படிலாம் நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். வந்திருக்கா TNSTCன்னு? ஓகேவா? ஏன்னா அது ஆங்கர் டாக்ல போட்டிருக்கனால வந்திருக்கு. நெக்ஸ்ட் போலாமா? அடுத்து என்னன்னா இதுக்கு கீழே இன்னொரு டிவ். இந்த கோடை நானே அனுப்புறேன் கைஸ், டோன்ட் வரி. இந்த கோடை நானே அனுப்புறேன். ஒரு டிவ், ஓகேவா? இதுக்கு கிளாஸ் வந்து நான் மெனுன்னு வச்சுக்கிறேன். மெனுனா என்ன அப்படின்னா அதான் அந்த லிஸ்ட்டு, அதாவது UL டாக் உள்ளே போட்டு LIல ஆங்கர் டாக்ல என்னது ஹோமு அபவுட்டு இதெல்லாம் நான் போடுவேன். அதுதான் என்ன நீங்கள் பண்ணாலுமே ஹோமு கம்பல்சரி, லாகின் கம்பல்சரி, ரிஜிஸ்டர் கம்பல்சரி. இதுக்கு முன்னாடி நீங்கள் படித்தது பேசிக்கு. இப்போ நீங்கள் இந்த கோடு வந்து கம்பெனியில் நீ என்ட்ரானேன்னா இந்த ஃபார்மேட்டில் தான் நீ கோடு எழுதணும், புரியுதா? அதுக்கு தான் நானே கோடு டைப் பண்ணி நானே உங்களுக்கு அனுப்புகிறேன். அதை பார்த்துட்டு நீங்கள் அசைன்மெண்ட் என்ன அது இதே வெப்சைட் மட்டும் எனக்கு ஒரு 5 வெப்சைட் பண்ணிட்டு வரணும் நீங்கள், அவ்வளோதான். புரிஞ்சா? 5 ஒரு 3 வெப்சைட் நீங்கள் பண்ணிட்டு வரணும். பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஓனாகவும் பேசிக்காகவும் கோட் எழுத வந்துடும். ஒரு கம்பெனியில் நான் போய் உட்காந்து எப்படி நான் கோட் எழுதுவேங்கிறது வந்துடும். SRM கைஸ் வந்துருமா? அப்போ இதுக்கு மேலே என்ன வேணும் உங்களுக்கு? கரெக்டாக தானே? புரியுதுல கைஸ்? ஆன்லைனில் இருக்கவங்க புரியுதா? எஸ் சார். அதுக்கு தான் நானே இந்த கோடை போட்டு உங்களுக்கு அனுப்புகிறேன். ஓகே, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அந்த கோடு இருக்குன்னு பார்க்குறது. என்னடா அந்த டிவ், அதுக்குள்ளே கீழே ஒரு டிவ், அந்த கோடு இப்படி தான் நீங்கள் அழகாக எழுதுவீங்க. ஓகே, ஸோ ஓகே கைஸ், இப்போ ஹோமு லாகின் ரிஜிஸ்டர் கம்பல்சரியாக வச்சுக்கோங்க. அபவுட்டு கான்டாக்ட் வேணும்னா வச்சுக்கோங்க, இல்லைனா தூக்கிட்டுக்கோங்க. அபவுட்டு கான்டாக்ட் இது நீங்கள் என்னனாலும் வச்சுக்கோங்க, உங்களோட விருப்பம் அது. அந்தந்த பேஜை அதில் கனெக்ட் பண்ணி விட்டுக்கோங்க, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஓகே, இங்கே தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு அடுத்து ஒன்று போடுறேன் பாருங்க கைஸ், இங்கே நல்லா கவனிங்க. இந்த டிவ்வுக்கு கீழே, அதாவது இப்படி மறைச்சிக்கோங்க. இந்த டிவ்வை எப்படின்னா இப்படி மறைக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த பிராண்டுக்கு ஒரு டிவ்வு, மெனுங்கிறது ஒரு டிவ்வு. ஓகே, இது எல்லாமே இந்த கண்டெய்னருக்குள்ளே இருக்குது, நல்லா கவனிங்க.
ஓகே, அடுத்து ஒரு div எழுதுறேன். இது என்ன div அப்படின்னா கிளாஸ் டோகிள்னு வச்சுக்கிறேன். டோகிள் இது எதுக்குங்கிறத நான் சொல்றேன் உங்களுக்கு. என்னன்னா ஒரு 3 கோடு மாட்டம் வரும். அதை கிளிக் பண்ணனா உங்களுக்கு அந்த மெனு ஓப்பன் ஆகும். அந்த மாட்டம் செட் பண்ணலாம். அதுக்கு இங்கே JavaScript யூஸ் பண்ணணும். பட் நான் சொல்றேன் உங்களுக்கு. ஓகே, டோகிள். ஸோ இங்கே வந்து நான் ஐடி செட் பண்ணுறேன். இது எதுக்குங்கிறனா JavaScriptக்காக. ஓகே, நீங்கள் பின்னாடி படிப்பீங்க இதெல்லாம் JavaScriptல. பஸ் சும்மா உங்களுக்கு இப்போ ஒரு அட்வான்ஸாக காட்டுறேன். மெனு டோகிள் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ போட்டுட்டு இங்கே ஒரு 3 இந்த மாட்டம் ஐஃபன் போட்டுக்கோங்க. ஓகே, இது எப்படி போடுறது? இப்படி வராதோ கைஸ்? இது போட தெரியுமா உங்களுக்கு எப்படி போடணும்னு? இது நான் எப்படி போட்டிருக்கேன்னு தெரியுமா உங்களுக்கு? ஷிஃப்ட் அமைக்கி இங்கே பாருங்க, நான் திரும்ப போடுறேன். இங்கே நல்லா கவனிங்க. ஷிஃப்ட் அமைக்கி ஃபர்ஸ்ட் மைனஸ் சிம்பிள் அமைக்கினீங்கன்னா மைனஸ் விழுகுமா? ஷிஃப்ட் அமைக்கி அந்த மைனஸ் சிம்பிள் அமைக்கினீங்கன்னா அண்டர்ஸ்கோர் விழுகும். டபுள் அண்டர்ஸ்கோர் போடுங்க, அவ்வளோதான். புரியுதா? உங்கள் லேப்டாப்பில் பண்ணி பாருங்களேன். டபுள் அண்டர்ஸ்கோர் போட்டிங்கன்னா இந்த மாட்டம் மைனஸ் மாட்டம் விழுகும். வருதா? வருதா? எஸ் எஸ் சார். வருதா கைஸ்? ஓகே, இன்னொரு என்ட்ரமிக்கு அதே மாட்டம் பண்ணுறேன். இன்னொரு என்ட்ரமிக்கு அதே மாட்டம் பண்ணுறேன். வேற ஒன்றும் இல்லை. இது எதுக்கு சார் இதை போட்டு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த ஐஆர்சிடி வெப்சைட்டை பாருங்களேன். எனக்கு இதை பார்க்க வந்தால் டக்கு நான் வந்துச்சு இந்த மாட்டம் பண்ணுவோம் அப்படின்ட்டு. இங்கே பாருங்க, இவனோட வெப்சைட் வந்து மொபைலில் எடுத்துக்கிட்டு இருக்கு, சாரி லேப்டாப்பில் எடுக்குது. இதை மொபைலுக்கு மாற்றவுமே அவனுக்கு எப்படிங்க ஐகான் வந்திருக்கா? அந்த 3 கோடு வந்திருக்கா? இப்போ தெரியுதா நான் ஏன் அதை போட்டேன்னு? புரியுதா கைஸ்? அதை கிளிக் பண்ணால் அவனோட இது வரமாட்டா வச்சிருக்கானா? அவ்வளோதான். அதுக்காக தான் நம்மளும் அதை மாட்ட ட்ரை பண்ணுவோமே அப்படிங்கிறதுக்காக நம்ம அதை போடுறோம். புரியுதா? புரியுதா கைஸ்? ஓகே, இதை நீங்கள் எப்படினாலும் மாற்றிக்கலாம். சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம், சரிங்களா? வரலைன்னா பார்த்துக்கலாம் இன்னொன்று. ஓகே, ஏஐயில் கூட கேட்டு இந்த கோடை ரீபில்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ நான் 3 செட்டு நான் போட்டேன். ஓகே, அப்போ ஒரு nav பாரு, அந்த nav பாருக்குள்ளே ஒரு கண்டெய்னர், அந்த கண்டெய்னருக்குள்ளே இந்த 3 இது நான் டிசைன் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ இதை நான் ரன் பண்ணுறேன். எனக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு? TNSTC, அப்புறம் ஹோம் லென்த், இதெல்லாம் nav பாருக்கு. இது அந்த சும்மா அந்த இதுக்கு வந்திருக்கு. ஓகே, புரியுதா? இல்லை அப்படின்னா இந்த ஆக்சுவலாக இந்த டர்குலர் ஐக்கானுக்கு ஒன்று பண்ணுவாங்களே கூகுளில், எப்படி எடுப்பாங்கன்னா எனக்கு தெரியல. அதாவது அந்த ஐக்கானாக நீங்கள் எடுக்கலாம். அதாவது அந்த 3 கோடு வர்றதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, டர்கிள் ஸ்விட்ச் ஐகான் UTF என்கோட். ஓகே, இது இப்படி வருதா? அந்த 3 கோடு வர்றதுக்கு எடுப்பாங்க. சரி, ஓகே, இதை நம்ம பின்னாடி பார்ப்போம். டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். அந்த இங்கேயும் செட் பண்ணலாம் அப்படியும். சரி, நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் போமா கைஸ். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இப்போ இந்த ஹெட்டரை நான் முடிச்சுட்டேன். இப்போ நான் ஹெட்டருக்கு தேவையானதெல்லாம் நான் பண்ணிட்டேன். இப்போ அடுத்து மெயின்னு வைக்க போகிறேன். இந்த மெயினுக்குள்ளே தான் நான் செக்ஷனாக டிசைன் பண்ண போகிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு செக்ஷனில் என்ன அப்படின்னா, செக்ஷன் வந்து கிளாஸ் என்ன வச்சுக்கலாம்னா ஹீரோ அப்படின்னு வச்சுக்கிறேன், செட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து ஒரு கண்டெய்னர் வச்சுக்கிறேன், div கிளாஸ் கண்டெய்னர். ஓகே, சும்மா பாருங்க கைஸ், ஒரு கம்பெனியில் எப்படி கோடிங் போடுறதுக்காக தான் காட்டிக்கிட்டு இருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா H1ல ஸோ அதாவது ஆன்லைன் பஸ் டிக்கெட் புக்கிங் ஆப். ஸோ இந்த மாட்டை ஏதாவது நான் போட்டுக்கிறேன். ஓகே, இதே மாட்டை நீங்கள் எத்தனை நாளும் நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதை போட்டுட்டு நான் ஃபுட்டர் வந்து வச்சுக்கிறேன். இப்போதைக்கு நான் சும்மா 1 மட்டும் போதும். அப்புறம் நீங்கள் டேபிள் இதெல்லாம் அப்புறம் போட்டுக்கலாம். அப்புறம் ஃபுட்டர். ஓகே, இதெல்லாம் எலமெண்ட்ஸ் வருது பாருங்கள், சிமெண்டிக் எலமெண்ட்ஸு. அதே மாட்டை div கிளாஸ் கண்டெய்னர், ஒரு H3 டாகா இல்லை ஒரு பேரா டாகில் கூட நான் போட்டுக்கிறேன். காப்பி ரைட்ஸ் இல்லைனா காப்பிரைட் இல்லை இப்படி போடுவோமா? காப்பிரைட்னு வருமா? காப்பிரைட் சும்மா jukun.com. ஓகேவா? இது காப்பிரைட்ஸு. ஃபுட்டருக்குள்ளே நான் போட்டிருக்கேன். சிமெண்டிக் எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டேனா? ஓகே, ஸோ இவ்வளோ தான் கைஸ் கோட். ஆக்சுவலாக இதுதான் சும்மா ஒரு பேசிக்காக நான் டெவலப் பண்ணியிருக்கேன், சரிங்களா? இதை எப்படி நான் ரெஸ்பான்சிவாக அதை யூஸ் பண்ணி பண்ணுறேங்கிறத இப்போ பாருங்கள். ஓகே, புரியுதுல கைஸ்? ஓகே, இங்கே பாருங்கள், இதில் நான் கொஞ்சம் நிறையா கோடிங் யூஸ் பண்ணுவேன் கைஸ், நல்லா கொஞ்சம் கவனிங்க. ஸ்டைல் யூஸ் பண்ணுறேன். ஸ்டைலில் வந்து
நான் இப்படி டாட் போட்டு சாரி ஒரு ஸ்டார் போட்டு இப்படி கொடுத்தேன் அப்படின்னா இது நல்லா எல்லாம் நோட் பண்ணுங்க, நோட் பண்ணுங்க. இப்படி ஸ்டார் போட்டேன் அப்படின்னா என்டையர் வெப்சைட்டுக்குமே இது வந்து எடுத்துக்கும். என்டையர் வெப்சைட்டுமே இது எடுத்துக்கும். புரியுதா? ஸ்டார் போட்டு நான் இதில் என்ன கொடுத்தாலுமே இப்போ நான் மார்ஜின் 0ன்னு கொடுக்குறேன், ஓகேவா? அதே மட்டும் பேடிங்கும் 0 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அதே மட்டும் பாக்ஸ் சைஸ் பார்டர் பாக்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. பாக்ஸ் சைசிங் பார்டர் பாக்ஸ் அப்படிங்குவாங்க. என்ன அப்படின்னா என்னோட என்டையர் வெப்சைட்டுமே அதை கன்சிடர் பண்ணிக்கும். ஓகே, எல்லாமே பாருங்க லெஃப்ட் சைடு வந்துருச்சா மார்ஜின். பார்டர் பாக்ஸுங்கிறது என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை, அங்கே நீங்கள் பார்டர் போட்டு பார்த்தா உங்களுக்கு தெரியும். பார்டர் ஒரு 2 பிக்சல் சாலிடு பிளாக் இப்படி போட்டிங்கன்னா உங்களோட எல்லா இதுக்குமே ஒரு பார்டர் ஓப்பன் ஆகுதா? தெரியுதா கைஸ்? ஒவ்வொரு வேர்டுக்குமே பார்டர் ஓப்பன் ஆகுதா? எஸ் ஆர் நோ? ஓகே, அப்போ அந்த பார்டர் பாக்ஸுங்கிறது என்ன அப்படின்னா அதுதான் இந்த பாக்ஸ் சைஸிங்கிறது. பாக்ஸ் சைஸிங் பார்டர் பாக்ஸ்னா நீ உன்னோட ஒவ்வொரு வேர்டுமே ஒரு பாக்ஸால மாறியும். ஏன்னா அதை அலைன்மெண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதை காட்டுறதுக்காக தான் இப்படி நான் போட்டு காமிச்சேன். புரியுதா கைஸ்? எஸ்ஆர் எவ்ரி ஒன் ஆன்லைனில் இருக்கவங்களுக்கு புரியுதா? ஒவ்வொரு லைனையும் பாருங்களேன், அந்த ஹோம் லாகின் ஒவ்வொன்றுமே பாக்ஸாக மாறிடும். ஓகே, ஸோ ஏன்னா அது வந்து இதுதான் அந்த சாரம் கட்டுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கப்புறம் அதை எடுத்து விட்டுக்குவாங்க. ஓகே, இப்போ இதை நான் எடுத்து விட்டுறேன், இது இப்போ உங்கள் கண்ணுக்கு தெரியாது. ஆனால் இப்போ இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது, அதனால தான் அந்த பாக்ஸ் சைசிங் பார்டர் பாக்ஸ். அப்படி என்ன தெரிஞ்சிச்சுல சிஎஸ்எஸ்ல? இப்போ நீங்கள் எவ்வளோ ப்ராப்பர்ட்டி லேர்ன் பண்ணிட்டீங்க? இந்நேரம் ஒரு 15 லேர்ன் பண்ணியிருப்பீங்களா? ஓகே, பாருங்க, எனக்கு இந்த வெப்சைட் நீங்கள் போய் பண்ணிட்டு வரணும். அதே மாட்டா இப்போ நான் பாடின்னு போட்டேன் அப்படின்னா அது உள்ளே இருக்க அந்த எலமெண்ட்டை இது குறிக்கும். அதில் வந்து எனக்கு இந்த பேக்ரவுண்டு தான் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் கொடுத்துக்கலாம். பேக்ரவுண்ட் கலர் வந்து எனக்கு இந்த கலர் தான் இருக்கணும். அதாவது நீங்கள் இப்படியும் போடலாம். ஓகே, இது வந்து பிளாக் கலரு. ஓகே, அதாவது எப்படி கொடுக்கலாம்னா சரி பிளாக்காகவே கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ பாடிக்குள்ளே நான் பேக்ரவுண்ட் போட்டேன்னா எனக்கு என்ன வரும்? இந்த மாட்டம் வந்துடும். புரியுதா சார்? எனக்கு இது கொஞ்சம் லைட்டாக வேணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், இதெல்லாம் இப்போ தான் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இந்த பிளாக் கலருக்கு மேலே உங்கள் கர்சரை கொண்டு போனீங்கன்னா இங்கே இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த டர்கில் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு தாண்டி கலர்லாம் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். புரியுதா கைஸ்? ஓகே, இங்கே பாருங்களேன், கை எடுத்துருங்க, ஆர்ஜிபியாக மாறிடுச்சா? இங்கே கலர் மாறுற ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், எப்படி மாறுதா? அப்போ நீங்கள் நினைக்கிற கலருக்கு நீங்கள் கொண்டு வரலாமா? புரியுதுல கைஸ்? எஸ் ஆர் நோ? Yes, sir. புரியுதுடா? ஓகே, ஸோ அதனால் இதை நீங்கள் பண்ணுறப்ப சும்மா பண்ணி பாருங்க. அப்போ பேக்ரவுண்ட் கலரை நான் வெறும் பிளாக்கு க்ரீனுன்னு போடாமல் நான் நினைக்கிற கலருக்கு என்னால் இப்படி கொண்டு வர முடியும். புரியுதா? லைட் கலராக வேணும், இன்னும் கொஞ்சம் இது டார்க்காக வேணும்னாலும் அப்படி பண்ணிக்கலாம். அதுக்கு தான் நான் இப்படி பண்ணேன். ஓகே, பேக்ரவுண்ட் கலரு. ஸோ அதே மாட்டா அதுக்குள்ளே இருக்கிற டெக்ஸ்ட் கலர் வந்து நீங்கள் இப்படியும் போடலாம். அதாவது ஒயிட்டு, அதாவது ஒயிட்டு இப்படியும் போட்டுக்கலாம். ஒயிட்னா உள்ள கலர் எல்லாமே ஒயிட்டில் எடுக்கும். புரியுதா? இப்படியும் போட்டுக்கலாம். புரியுதா கைஸ்? சும்மா ஒரு நாங்களாம் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இதில் நீங்கள் பேக்ரவுண்ட் இமேஜ் செட் பண்ணாலும் உங்களோட விருப்பம் தான் அது. ஓகே, இப்போ அடுத்து என்னன்னா nav பாரை நான் டிசைன் பண்ண போகிறேன். அந்த டாட் nav பார் அதுக்குள்ளே இருக்கிற அந்த டாட் கண்டெய்னர். ஓகே, அதை எப்படி பண்ணுறேன்னா டிஸ்பிளே ஃப்ளக்ஸ்ன்னு போடுறேன். நான் முதல் டிஸ்பிளே பாக்ஸ் தான் சொல்லி கொடுத்தேன். டிஸ்பிளே ஃப்ளக்ஸுங்கிறது என்னன்னா அதுவுமே அதே மட்டும் தான், ஒரு பாக்ஸ் மட்டும் உங்களுக்கு கிரியேட் ஆகும். எல்லாமே ஒரு பாக்ஸ் மாடல் தான் ஆக்சுவலாக. ஓகே, அதில் உங்களுக்கு நான் ரன் பண்ணி காட்டுறேன். தனி டாப்பிக்கே வரும் இதெல்லாம். அடுத்து ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர், இதெல்லாம் நெக்ஸ்ட் அட்வான்ஸில் வரும், உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸ்பேஸ் பிட்வீன் ஒன்று இருக்குது. ஓகே, நான் ஃபஸ்ட் நான் கோட் எழுதுறேன், அப்புறம் நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். அலைன் ஐட்டம் சென்டர், அப்புறம் வந்து பேடிங் வந்து ஒரு எப்படின்னா 1 REM அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படியும் போடலாம், அப்படி இல்லைன்னா இது வேணாம் குழம்பிடுவீங்க நீங்கள், பிக்சல்லே போடுங்க. ஓகேவா? ஸோ ஓகே, இதை நான் கோடை நான் முடிச்சா போட்டுறேன். அதுக்கப்புறம் என்னன்னா டாட் nav பார்க்குள்ளே இருக்கிற அந்த டாட் பிராண்டை நான் டிசைன் பண்ணுறேன். அதுக்குள்ளே இருக்கிற ஆங்கர் டாக் கூட எனக்கு வேணும். ஓகே, இது வந்து கலர் வந்து ஒயிட்டு, டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நன்னு, ஃபாண்ட்டு சைஸு ஓகேவா? ஃபாண்ட் சைஸு ஒரு 10 பிக்சல். ஓகே, அப்புறம் மாற்றிக்கலாம் நம்ம. அப்புறம் என்னன்னா அந்த மெனு இது வரணும். ஃபஸ்ட்டு இது எனக்கு வந்திருக்கு. ஓகே, டாட் nav பாருக்குள்ளே இருக்கிற டாட் மெனு. கைஸ் இதை சும்மா பாருங்கள் சரிங்களா? நான் கோடு போட்டு முடிச்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு, அப்புறம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நானாக அடிச்சு கோட் டைப் பண்ணிட்டு இருக்கேன். லிஸ்ட்டு ஸ்டைல் டைப்பு நன்னா அதை ரிமூவ் பண்ணிடும்.
டிஸ்பிளே ஃப்ளக்ஸ்ன்னா அது வந்து பாக்ஸாக மாற்றும். ஓகே, அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இருக்கிற டாட் nav பாரு, ஓகே அது வந்து மார்ஜின் லெஃப்ட்டு. ஓகே, அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இருக்கிற டாட் nav பாரு, அதுக்குள்ளே இருக்கிற அந்த டாட் மெனு, அதுக்குள்ளே இருக்க UL, அதுக்குள்ளே இருக்கிற LA, அதுக்குள்ளே இருக்க ஆங்கர் டேகு, கலரு ஒயிட்டு, டெக்ஸ்ட்டு டெக்கரேஷன் நன்னு. ஓகே, கரெக்டான போட்டிருக்கேன். ஓகே, டாட் nav பாரு, அதுக்குள்ளே இருக்கிற டாட் டர்கிள், ஸோ அதுக்குள்ளே இருக்கிற டிஸ்பிளே வந்து நன்னு கொடுக்குறேன். கைஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நானே இந்த கோடெலாம் அனுப்புகிறேன் உங்களுக்கு. சும்மா ஒரு ப்ராஜெக்ட் மாட்ட பண்ணுறேன், வேற ஒன்றும் இல்லை. பாயிண்டர், ஃபாண்ட் சைஸு ஒரு அதுக்கப்புறம் டாட் ஹீரோ, அந்த கிளாஸ் நேம் நான் என்ன பண்ணுறேன்னா பேக்ரவுண்ட் கலர் மாற்றிக்கிறேன். பேக்ரவுண்ட் வந்து இப்படி கொடுக்கலாம். பேடிங் வந்து டெக்ஸ்ட் அலைன் சென்டர், அதுக்குள்ளே இருக்க கண்டெய்னர். இவ்வளோ கோல்லாம் நீங்கள் வந்து ஐயோ என்னடா இதெல்லாம் பார்க்காம எழுதணுமாலாம் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் சும்மா நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக தான் எல்லாமே. ஓகே, இல்லைன்னா இவ்வளோ போட்டதுக்கு நான் பேசாம நான் ஏஐ யூஸ் பண்ணியே போட்டுருந்துருப்பேன். ஒரே நிமிஷம் கைஸ், உங்களுக்கு அந்த கோடை நான் அனுப்புகிறேன். ChatGPT கைஸ் இங்கே பாருங்களேன். ஸோ இந்த வெப்சைட் தான் ஆக்சுவலாக நான் சொன்னேன் உங்களுக்கு, சரிங்களா? இதுதான் வந்து ஒரு வெப்சைட்டு, ஒரு நார்மலான ஒரு பேசிக்கான வெப்சைட்டு, சரிங்களா? அது நான் கோடை நான் ஃபுல்லாக டைப் பண்ணணும் தான் நான் அந்த இடத்துல ஏஐலேருந்து எடுத்து நான் கோடை போட்டேன். ஓகே, இந்த கோடு தான் அது, சரிங்களா? இந்த கோடை உங்களுக்கு அனுப்புகிறேன். எனக்கு இதை நீங்கள் பேஸ்மெண்ட்டாக வச்சுக்கோங்க. இதுதான் மெயின். நல்லா உத்து பாருங்கள். பிரீத்தி, காவியா அண்டு செல்வி, கூகுள் நல்லா கவனிங்க. இது வந்து பேஸ்மெண்ட் ஆஃப் கோடு. கம்பெனி நீங்கள் போகிறப்ப இதுதான் பேஸ்மெண்ட் கூட வைப்பாங்க. உள்ளே இருக்கிறது இப்போ சும்மா நானும் அந்த அபவுட்டோஸ் இதெல்லாம் வேணாம், அது கூட எடுத்துட்டுக்கலாம். அதை கூட நீங்கள் எடுத்து விட்டுக்கோங்க, சரிங்களா? இதெல்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கோங்களாம். நல்லா கவனிங்க. உங்களுக்கு அந்த பேஸ்மெண்ட் ஆஃப் கோடு இதுதான், இப்படி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இதுக்குள்ளே நீ என்ன டிசைன் பண்ண போகிறங்கிறது தான் உன் கையில் இருக்குது. ஓகே, எப்படி பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? ஏன்னா இந்த கோடை ஆனால் நான் போடுறேன், இருங்க. இதை நான் போட்டுட்டே ரன் பண்ணுறேன். இது வந்து என்னது மை வெப்சைட்டுங்கிறது லெஃப்ட்டில் வந்திருக்கா?
அந்த ரைட் சைடில் வந்துருக்கு பார்த்தீங்களா, ஹோம் அபவுட் சர்வீஸுங்கிறது, இதுதான் அந்த nav பார். இதை நான் ரெண்டாக பிரிக்கிறதுக்கு தான் நான் இந்த கோட் இப்படி போட்டிருப்பேன். இங்கே பாருங்களேன். ஓகே, ஒரு ரியல் டைம் கோட் இப்படி தான் இருக்கும். அந்த கண்டெய்னர் போட்டிருக்கேன்னா அந்த கண்டெய்னருக்குள்ளே இப்படி நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, புரியுதா கைஸ்? அப்புறம் எதுக்கு சார் நீங்கள் டர்கிள் பார் இங்கே போட்டிருக்கீங்க அப்படின்னா, இது எதுக்குன்னா இதை நீங்கள் ரெஸ்பான்சிவாக மாற்றுறப்ப, ஓகே இங்கே பார்த்தீங்களா மற்றது ஹைட் ஆகிட்டு உங்களுக்கு இது மட்டும் வந்திருக்கு. இதுக்கு தான் நீ வந்து இந்த இடத்துல நீ ஜாவா ஸ்கிரிப்ட் எழுதியிருப்ப ஆக்சுவலாக. ஓகே, இது வந்து நீங்கள் சும்மா தெரிஞ்சுக்கோங்க, ஓ இதுதான் ஜாவா ஸ்கிரிப்டா அப்படின்ட்டு பின்னாடி நீங்கள் படிப்பீங்க அதை பற்றி. ஓகே, இது நான் சும்மா உங்களுக்கு போட்டிருக்கேன். அதாவது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக மாறுறப்ப எனக்கு இந்த டர்கிள் பார் ஆக்டிவேட் ஆகுன்னு காட்டும். இந்த மாட்டம் அப்படி வரும். இதுக்கு வந்து ஜாவா ஸ்கிரிப்ட். இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஹோம் அபவுட்டும் வரும். திரும்ப கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அது போயிடும். அதுக்கு தான் ஜாவா ஸ்கிரிப்ட். புரியுதா? அதுக்குரிய கோடு தான் இது. ஓகே, ஸோ இதை இப்போ ரெஸ்பான்சிவாக சூப்பராக இருக்குது பாருங்கள், நீட்டாக இருக்குது பாருங்கள் கோடு. புரியுதா கைஸ்? நீட்டாக வந்திருக்கா? இதை நான் பெரிய சைஸாக பார்க்குறேன். ஓகே, அதுக்குரிய கோடு தான் இது. இதை நீங்கள் பேஸ்மெண்ட்டாக வச்சுட்டு அந்த கண்டெய்னர்லாம் எப்படி போட்டிருக்கீங்க பாருங்கள். ஓகே, எவ்வளோ அழகாக போட்டிருக்கான் பாருங்கள், ஃபுட்டர்னு போட்டிருக்கான். ஓகே, இதை உள்ள நீங்கள் இந்த கோடை ஆல்டர் பண்ணுங்கள். ஓகே, புரியுதா கைஸ்? அதுக்குரிய சிஎஸ்எஸ் கோடிங்க இருக்குது. மேக்ஸ் மீடியா போட்டிருக்கானா, அட் மீடியாவும் இப்படியும் போடலாம், அட் மீடியா ஸ்க்ரீன் போடலாம், இல்லை இப்படியும் போடலாம். நீங்கள் போட்டிருக்கிறது வந்து அட் மீடியா அப்படின்னு போட்டிருப்பீங்க, இங்கே இப்படியும் போடலாம், அட் மீடியான்னு போட்டு மேக்ஸ் வித்துன்னு போட்டு போடலாம். ஓகேவா? 700 பிக்சல் மாற்றிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த கோடையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். புரியுதா கைஸ்? இதை பேஸ்மெண்ட்டாக வச்சுட்டு நீங்கள் எனக்கு ஒரு லாகினை கிளிக் பண்ணால் சும்மா ஏதாவது ஒரு பேஜ் வர மாட்டோம், அப்படியே ரிஜிஸ்டர் கிளிக் பண்ண வர மாட்டோம். ஒரு 5 பேஜ் நீங்கள் பண்ணலாமா கைஸ்? இதை ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக மாற்றுங்க. இந்த உள்ள அபவுட் அஸ் இதெல்லாம் எடுத்துருங்க, இதெல்லாம் நான் தேவையில்லை. இதுக்கு போல நீங்கள் டேபிளை டிசைன் பண்ணுங்கள். நீங்கள் டிசைன் பண்ணீங்களா டேபிள் எங்க அதை போடுங்க. நேற்று ஒரு ப்ராஜெக்ட் பண்ணீங்களா லெஃப்ட் அண்ட் ரைட்டு ஜிக்ஸாக்கா, அதை போடுங்க. இந்த மாட்டம் மாற்றி எனக்கு ஒரு 5 வெப்சைட் பண்ணலாமா கைஸ்? ஒரு வெப்சைட் பண்ணாலே போதும். அதை அப்படியே இல்லை 3 கூட பண்ணுங்க, 5 கூட வேணாம், 3 பண்ணுங்க போதும். பண்ணலாமா? இந்த கோடை யூஸ் பண்ணிக்கோங்க, இது அப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க. அதை ஆல்டர் பண்ணுங்க. நீங்கள் எப்படி அந்த கோடை போட்டிருக்கான், அப்புறம் நம்ம எப்படி என்னோட டேபிளை போடுறது, எப்படி அந்த ஜிக்ஸாக் அந்த கான்செப்ட் எப்படி போடுறதுன்னு எனக்கு ஒரு வெப்சைட் பண்ணிட்டீங்கனாலே அதை வச்சு நீங்கள் அடுத்த வெப்சைட் பண்ணிடலாம். புரியுதா? எஸ் ஆர் நோ கைஸ்? புரியுதா? என்னன்னு? ஓகே, இது வந்து ஒரு கம்பெனி லெவல் கோடிங்ப்பா. அதை நீங்கள் படித்த பேசிக்குக்கும் கம்பெனி லெவல் கோடுக்கும் என்ன வித்தியாசம், அதுக்காக நான் இதை அனுப்புகிறேன். உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஒரு ப்ரொஃபஷனலாக எப்படி அந்த டைனமிக் வெப்சைட்டை பண்ணுறாங்க அதுக்காக தான் அனுப்புகிறேன். ஓகே, அதனால் என்ன சார் நான் ஜாவா ஸ்கிரிப்டில் ஆட் பண்ணியிருக்கீங்கன்னா அதை பற்றி கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அதுக்காக தான் அந்த கோடை நீங்கள் எடுத்துக்கோங்க. நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்ட் பின்னாடி வரப்போ உங்களுக்கு அதை நான் சொல்லித்தரேன். ஓகேவா கைஸ்? ஸோ இது உங்களுக்கு நான் அனுப்புகிறேன். ரெக்கார்ட்